எபிசோட் 191. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி நான் ஏற்கனவே சுபு கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால நீ பயப்பட வேணாம். வெண்பா இப்பொழுது ஹோட்டலுக்கு திரும்பி வரவில்லை என்ற நியூஸை ஆராதனா மற்றும் யஷ்வந்த் ஆகிய இருவராலும் ஏற்பாடு செய்திருந்த போட்டோகிராஃபர்கள் ஆராதனாவுக்கு மெசேஜ் அனுப்பினார்கள். அந்த இரவு நேரத்திலும் கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்திலேயே ஆராதனாவும் யஷ்வந்தும் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். உடனே ஆராதனா அவர்களுக்கு வீடியோ கால் செய்து, அவ எங்க போயிருக்காங்கன்னு நீங்க போய் கண்டுபிடிங்க என்று கூறினாள். நாங்க அந்த அமேசிங் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில வெண்பாவை போட்டோ எடுக்கும்போது பிரபாகருக்கு எங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. எங்களை நெருங்கி வர ஆரம்பிச்சிட்டான். அப்ப நாங்க அங்கிருந்து தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடி வந்துட்டோம். இனிமே அவங்க கிட்ட நெருங்கி போய் போட்டோ எடுத்தா மாட்டிக்குவோன்னு பயமா இருக்கு. அதனால அவங்க கிட்ட நெருக்கமா போக எங்களுக்கு துணிச்சல் வரல. வெண்பா தங்கி இருக்கிற ரூம்ல எந்த லைட்டும் எரியல. அது எங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு. அத வச்சுதான் நாங்க இப்போ உங்ககிட்ட அதை சொல்றோம் என்று கூறினார்கள் அந்த போட்டோகிராஃபர்கள். ஓகே, அவளை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு ஆதாரம் சிக்கின உடனே அந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாத போட்டோ எடுத்து அதை எங்களுக்கு அனுப்பி வைங்க என்று அவர்களை எச்சரித்து விட்டு வீடியோ காலை ஆஃப் செய்தாள் ஆராதனா. தனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த யஷ்வந்தை திரும்பி பார்த்த அவள், அந்த வெண்பா இப்ப எங்க போயிருப்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னு நீ நினைக்கிற என்று கேட்டாள் ஆராதனா. ஆமா, அவ என்ன பண்ணிட்டு இருக்க போறா? அவ இப்ப ரூம்ல இல்லனா அந்த மனுஷ கூட எங்கேயாவது ஊர் சுத்திட்டு அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் என்றான் யஷ்வந்த். அவ எவன் கூட சுத்துனா நமக்கு என்ன? அத பத்தி பேசுறதுல நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுக்கான எவிடன்ஸ் மட்டும் நமக்கு கிடைச்சே ஆகணும் என்று ஆராதனா கண்டிப்புடன் கூறினாள். வெண்பா ஒரு ஆண் மாடலுடன் சேர்ந்திருக்கும் விதமான புகைப்படம் அவர்கள் கையில் இருப்பதால் அவர்கள் பணியமர்த்திய நியூயார்க் போட்டோகிராஃபர்கள் மீது அவர்கள் இருவரும் முழு நம்பிக்கை வைத்திருந்தனர். அதே சமயம் தேர்ட் ஐ ஸ்டுடியோவின் ரிப்போர்ட்டருக்கும் ஏதோ ஒரு தவறு நிகழ்வதாக உணர்ந்தான். வெண்பா ஹோட்டலுக்கு இன்னும் திரும்பி வரவில்லை என்பதை அவன் தெரிந்து கொண்டான். பிரபாகர் மற்றும் கமலியின் அறைகளில் லைட் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் வெண்பாவின் அறை இன்னும் இருட்டாகவே இருந்தது. அவனுக்கு உடனே முன்பு அமெரிக்கா ஏர்போர்ட்டில் நடந்த நிகழ்வுகள் நினைவுக்கு வந்தது. இப்போது லண்டனில் நிறைய ஹோட்டல்கள் இருந்ததால் அவன் ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் சென்று அவளை கண்டுபிடிப்பது கடினம். ஆகையால் அவன் ஏர்போர்ட்டில் காத்திருப்பது நல்லது. ஒருவேளை கடவுள் அவனுக்கு அங்கே ஒரு ஆச்சரியம் அளிக்கலாம் என்று நினைத்து கொண்டு அவன் ஏர்போர்ட்டுக்கு சென்று காத்திருக்க தொடங்கினான். அவர்கள் இருவரும் சாதாரணமாக ஏதாவது வேலை செய்து கொண்டிருந்தால் நேரம் மிகவும் மெதுவாக செல்வதைப் போல தோன்றும். ஆனால் வெண்பாவும் கவினும் ஒன்றாக சேர்ந்திருக்கும் நேரம் எப்போதுமே கண் சிமிட்டும் நேரத்தில் கடந்து செல்வது போலவே அவர்களுக்கு தோன்றும். 2 மணி நேரம் என்பது மிகவும் 2 வினாடிகள் போல கடந்து சென்று விட்டது. ஆனாலும் அவர்கள் இருவருக்கும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து செல்ல மனம் வரவில்லை. 2 மணி நேரம் அவர்கள் இருவரும் வேறு எங்கும் செல்லவில்லை. அவர்கள் காரில் இருந்தபடியே கட்டி அணைத்தவாறு முத்தமிட்டு கொண்டிருந்தனர். அவர்கள் ஒரு சிறு நொடியை கூட வீணாக்க விரும்பவில்லை. கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி உனக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிற ஹோட்டல்ல 4 போட்டோகிராஃபர்கள் தங்கி இருக்காங்க. நீ இப்ப என் கூட இங்க வரத்துக்கு முன்னாடி நான் ஹோட்டல் மேனேஜர் கிட்ட பேசி அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் பார்த்த. அவங்க 4 பேருமே உன்னதான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் என்று வெண்பாவை விட்டு புறப்படும் முன் கவின் கூறினான். அந்த ஹோட்டல் கோல்டன் லைட் நிறுவனத்தால் முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதால் கவினால் அங்கு பாதுகாப்புக்கு எந்த குறையும் இல்லை என்ற உத்தரவாதம் அளிக்க முடியவில்லை. அதனால்தான் அவன் முதல் வேலையாக ஹோட்டலின் பாதுகாப்பை சரிபார்த்து உறுதி செய்தான். கவினின் வார்த்தைகளை கேட்ட வெண்பா அன்றைய தினத்தில் சர்ச்சில் நடந்த சம்பவத்தை அவனிடம் கூறினான். உடனே கவின், நானும் கேள்விப்பட்டேன். அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி நான் ஏற்கனவே சுபு கிட்ட சொல்லிருக்கேன். அதனால நீ பயப்பட வேணாம் என்று கவின் அவளை ஆறுதல் படுத்தினான். வெண்பா மெதுவாக சிரித்துவிட்டு தன் தலையை அசைத்தவாறு, நான் ஒன்னும் பயப்படலாமாமா. அவங்க எல்லாமே மீடியால இருந்து வந்தவங்களா இல்ல கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட்ல இருந்து வந்தவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் விரும்பினேன். அதோட மட்டும் இல்லாம ஆராதனா உள்நோக்கம் என்னன்னு என்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியல என்று கூறினாள் வெண்பா. கவின் எதுவும் சொல்லாமல் மெதுவாக வெண்பாவின் தலைமுடியை கோதிவிட்டான். அவன் படிப்படியாக வெண்பாவை வரவேற்க தன்னுடைய பிரைட் விஷன் நிறுவனத்தின் கதவுகளை திறந்து கொண்டிருந்தான். அந்த ஆராதனாவோட நோக்கம் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நல்லதா இருக்காது. அதனால நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. நீ 7 மணிக்கு தான் இன்னைக்கு வேலைக்கு போகணும். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. அதனால நீ இந்த மாளிகையிலே படுத்து நல்லா ரெஸ்ட் எடு என்று கூறிவிட்டு கவின் ஏர்போர்ட்டுக்கு கிளம்ப எத்தனித்தான்.
நானும் உன் கூட ஏர்போர்ட் வரேன் மாமா என்று வெண்பா கெஞ்சினாள். கவின் அவளுடைய தோள்களை பற்றி கொண்டு மெதுவாக தலையை ஆட்டினான். வேணாம் கண்ணுமா, நீ ரொம்ப டயர்டா இருக்க. நான் சொல்றது கேளு, நீ இங்கே படுத்து தூங்கு. நான் டைம் கிடைச்சா இன்னொரு தடவை இங்க வந்து உன்னை மீட் பண்ண பாக்குறேன் என்று கூறினான். வெண்பா அதற்கு பிறகு வற்புறுத்தவில்லை. அவள் வெறுமனே தன்னுடைய நெற்றியை அவனுடைய நெற்றியுடன் வைத்து தன்னுடைய கடைசி நேர அன்பை வெளிப்படுத்தினாள். ஒரு வழியாக கவின் அவளை சமாதானம் செய்துவிட்டு அவளை அங்கேயே விட்டுவிட்டு தனியாக ஏர்போர்ட்டுக்கு வந்தான். அப்போது அங்கே ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி போல நின்று கொண்டிருந்த தேர்ட் ஐ ஸ்டுடியோவின் ரிப்போர்ட்டர் சன்கிளாஸ் அணிந்து கொண்டு கவின் வருவதை கவனித்தான். ஆனால் தான் யாருடைய வரவிற்காக இவ்வளவு நேரம் காத்திருக்கிறோமோ அது இவன்தான் என்று அவனுக்கு தெரியாது. கவினை பார்த்தவன், பிரைட் விஷனோட CEO பெரிய சூப்பர் ஸ்டார் போல இருக்காரு, ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி ஒரு கம்பீரம் இருக்கும் என்று தனக்குள் நினைத்து கொண்டு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். சுப்புவிடமிருந்து கவினுக்கு தகவல்கள் கிடைத்தது. அமேசிங் ஃபேஷன் ஷோவில் வெண்பாவை பின்தொடர்ந்து வந்த அவளை போட்டோ எடுக்க முயற்சி செய்தது நியூயார்க் நகரை சேர்ந்த போட்டோகிராஃபர்கள் என்றும் அவர்களை கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தை சேர்ந்த யஷ்வந்த் தான் பணி அமர்த்தி இருக்கிறான் என்று தெளிவாக தெரிவித்தான். இந்த செய்தி பிரபாகருக்கு வந்தடைந்தது. அதை கேட்டவுடன் பிரபாகரின் முகம் மாறியது. அவனுக்கு பல எண்ணங்கள் தோன்றியது. அவனுக்கும் ஜெசிகாவுக்கும் இடையே இருந்த உறவை ரித்திகாவும் யஷ்வந்தும் தான் சிதைத்தது என்றாலும் அதற்கான ஆதாரங்கள் போட்டோகிராஃபர்கள் மூலமாகவே வெளிவந்தது. ஒருவேளை அந்த போட்டோகிராஃபர்களையும் இவர்கள்தான் நியமித்திருப்பார்களோ, இதற்கு பின்னால் ஆராதனாவின் சதித்திட்டம் இருக்கிறதோ என்று அவன் யோசிக்க தொடங்கினான். அவனுக்கு இப்போதுதான் ஜெசிகாவின் சாவுக்கு ஆராதனா காரணமாக இருப்பாளோ என்ற சந்தேகம் எழுந்தது. தன்னையும் ஜெசிகாவையும் பிரித்தது போலவே இப்பொழுது அதே முறையை பயன்படுத்தி வெண்பாவை பழிவாங்க திட்டமிட்டிருக்கிறாளோ என்று அவனுக்கு தோன்றியது. இதற்கு முன் தன்னையும் ஜெசிகாவையும் பிரித்து அவளை இந்த உலகத்தை விட்டே அனுப்ப காரணமாக ஆராதனாதான் இருந்திருக்கிறாள் என்று அவன் மனதுக்குள் எழுந்த சந்தேகம் இப்போது வலுப்பெறத் தொடங்கியது. அவர்கள் திட்டமிட்டபடி ஜெசிகாவையும் தன்னையும் பிரித்து விட்டார்கள். அந்த திட்டம் சிறப்பாக நடந்து முடிந்தது. இப்பொழுது ஆராதனா மீண்டும் அந்த தந்திரத்தையே வெண்பாவிடமும் பயன்படுத்த விரும்புகிறாளா? அவள் ஏற்கனவே ஜெசிகாவின் உயிரை பறித்துவிட்டாள். இப்பொழுது வெண்பாவின் உயிரையும் பறிக்க விரும்புகிறாளா என்று யோசித்துக் கொண்டிருந்தான் பிரபாகர். அவங்க என்ன எதுக்கு போட்டோ எடுத்தாங்கன்னு தெரியலையே என்று வெண்பா கேள்வி எழுப்பினாள். ஒரு காலத்துல எனக்கு ஆராதனாவை ரொம்ப பிடிக்கும். அவங்கள நான் என்னோட ரோல் மாடலா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணா இருந்து இவ்ளோ பெரிய கம்பெனியை நிர்வாகிக்கிறாங்க, எவ்வளவு திறமையானவங்க, வலிமையானவங்கன்னு அவங்கள பத்தி நான் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க இப்படி ஓநாய் மாதிரி இவ்வளவு கொடூரமா மாறி போயிடுவாங்கன்னு நான் நினைச்சே பாக்கல என்று கமலி மனவேதனையுடன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள். வெண்பாவும் எதுவும் பேசவில்லை. அவள் அமைதியாக மெத்தையில் அமர்ந்திருந்தாள். அவள் இது போல எத்தனையோ துரோகங்களையும் சதி திட்டங்களையும் பார்த்திருக்கிறாள். அதனால் அவள் இந்த சதி திட்டங்களிலிருந்து மீண்டு எப்படி முன்னுக்கு வருவது என்றுதான் யோசிக்க தொடங்கினாள். இந்த ஆராதனா எனக்கு எதிரா எந்த மாதிரி சதி திட்டம் தீட்டினாலோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் அதை எப்படியாவது முறியடிச்சு முன்னுக்கு வந்துடுவேன். நான் ஒரு இன்டர்நேஷனல் சூப்பர் மாடலா வர என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். நான் யாரோட வம்புக்கும் போக மாட்டேன். ஆனா என்ன தேடி வர பிரச்சனைய நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அவ என்கிட்ட இரக்கமில்லாம நடந்துகிட்டா அதை விட நான் இன்னும் இரக்கமற்றவளா மாறுவேன் என்று வெண்பா மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள். வெண்பா அமைதியாக இருப்பதை பார்த்த பிரபாகர் கொஞ்சம் பயந்துதான் போனான். அவன் வெண்பாவுடன் பழகத் தொடங்கி கொஞ்சம் காலம்தான் ஆகிறது. ஆனாலும் அவன் அவளை பற்றி ஓரளவு புரிந்து கொண்டிருந்தான். அவள் வழக்கம் போல அமைதியாக இருந்தாலும் அவளுடைய அமைதியில் இருக்கும் சிறிய வேறுபாடுகளின் மூலம் அவளுடைய மனநிலையை அவனால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிந்தது. உதாரணமாக, அவள் கவினுடன் இருக்கும்போது அமைதியில் ஒரு நிதானமான மற்றும் சௌகரியமான மனநிலை இருப்பதை பார்க்க முடியும். வெளியாட்களுடன் இருக்கும்போது அவளுடைய அமைதியில் அவளை அணுக முடியாத ஒரு உணர்வு இருப்பது தெரியும். இப்போது அவளுடைய அமைதியை பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அவள் எந்த அளவிற்கு இப்பொழுது அமைதியாக இருக்கிறாளோ அந்த அளவிற்கு தன்னுடைய எதிரிக்கு பதிலடி கொடுப்பதற்கான வழியை பற்றி அவள் யோசித்துக் கொண்டிருக்கிறாள் என்று அர்த்தம். ஆராதனா விஷயங்களை பெரிதாக்கி பிரச்சனையை ஊதி பூதாகாரமாக மாற்றிவிட்டாள். வெண்பாவின் எதிர்காலம் நிச்சயமாக இனிமேல் கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தில் இருக்காது என்பது மட்டும் பிரபாகருக்கு தெளிவாக தெரிந்தது. வெண்பாவின் அமைதியை கலைக்கும் விதமாக அவன் வெண்பாவை பார்த்து, வெண்பா, நீ என்ன பண்ண போறதா பிளான் பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான்.
நான் வேற என்ன பண்ண போறேன்? ஆராதனா என்ன விரும்புறாளோ அந்த மாதிரி போட்டோ எடுக்க போஸ் கொடுக்க போறேன், அவ்வளவுதான் என்று வெண்பா எந்த கவலையும் படாதது போல சிரித்துக்கொண்டே கூறினாள். ஆனால் பிரபாகருக்கு தெரியும், ஆராதனா ஒரு பாம்பு என்றால் வெண்பா கழுகு. வெண்பா, நீ ஆராதனாவை பத்தி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். நீ இப்ப அமேசிங் ஃபேஷன் ஷோல கலந்துகிட்டு உன்னோட திறமைய வெளிப்படுத்தணும், அதுதான் இப்ப நமக்கு முக்கியம் என்று பிரபாகர் அறிவுரை கூறினான். ஆராதனா என்னை எதுக்காக ஃபாலோ பண்ண ஆள் செட் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியல. அவ தன்னோட கிரிமினல் புத்திய பயன்படுத்தி எனக்கு எதிரா என்ன சதி திட்டம் தீட்டி இருக்காளோன்னு தெரியல. அவ அந்த பிளான இந்த நேரம் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருப்பா என்று கூறிய வெண்பா தன்னுடைய தலையை உயர்த்தி பிரபாகரின் கண்களை பார்த்து கேட்டாள். என்ன சொல்ற வெண்பா? ஆராதனா அப்படியெல்லாம் பண்ணிருப்பான்னு நீ நினைக்கிறியா? நாம இங்க லண்டனுக்கு வந்து கொஞ்ச நேரம் தானே ஆகுது, அவளால அதுக்குள்ள என்ன பண்ணிருக்க முடியும் என்று பிரபாகர் கேட்டான். அவ இந்நேரம் தனக்கு தேவையான போட்டோவை எடுத்திருப்பா, கண்டிப்பா எடுத்திருப்பா என்று வெண்பா உறுதியாக கூறினாள். அந்த ஆண் மாடலுடன் நடந்த சம்பவம் இப்பொழுது வெண்பாவின் நினைவுக்கு வந்தது. ஆராதனா தன்னை அழிக்க திட்டமிட்ட பின் ஒரு சிறிய விஷயத்தை கூட அவள் நிச்சயமாக தவறிவிட மாட்டாள் என்று வெண்பாவுக்கு தோன்றியது. வெண்பா, நீ அத பத்தியெல்லாம் யோசிச்சு டென்ஷனா இருக்காத. இந்த ப்ரோக்ராம்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எந்த மாதிரி உன்னோட திறமைய வெளிப்படுத்தலாம் அப்படிங்கறதுல மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று பிரபாகர் உறுதியான குரலில் கூறினான். எபிசோட் 192. இந்த ஆராதனா எவ்வளவு ஆணவம் பிடிச்சவளா இருக்கா? வெண்பா மெதுவாக சிரித்தாள். அவள் பிரபாகரை நம்பினாள், ஆனால் 100% நம்பவில்லை. இந்த உலகிலேயே அவள் அதிகமாக நம்பும் ஒரே மனிதன் கவின் மட்டுமே. வெண்பா, அந்த ஆராதனா உன்னை எதுக்கு ஃபாலோ பண்றான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா எனக்கும் சுப்புக்கும் நடுவுல இருக்கிற கனெக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் ஒருவேளை அவ நம்மள ஃபாலோ பண்றாரு. அப்படி இல்லனா உனக்கும் மிஸ்டர் கவினுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமான்னு அவளுக்கு ஒரு டவுட் வந்திருக்குமோ என்று தன்னுடைய சந்தேகத்தை கேட்டாள் கமலி. கமலியின் சந்தேகத்தை கேட்ட வெண்பா இல்லை என்பது போல தலையை ஆட்டினாள். இல்லடி, எனக்கும் பிரைட் விஷன் கம்பெனிக்கோ ஏதாவது சம்பந்தம் இருக்கும்னு ஆராதனாவுக்கு டவுட் வந்திருக்காது. கவின் மேல அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கும் அவருக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமான்னு ஆராதனாவுக்கு கண்டிப்பா டவுட் வந்திருக்காது. ஏன்னா ஆராதனாவுக்கு கவினை ரொம்ப பிடிக்கும். கவின் மேல அவ ஒரு கண்ணு வச்சிருக்கா. ஆனா கவின் அவளை திரும்பி பாக்கறதே கிடையாது. தான் அவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ, தன்னையே அவன் திரும்பி பாக்கல, போய் என்ன மாதிரி ஒரு சாதாரண மாடலியா திரும்பி பார்க்க போறான் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருப்பா. ஆராதனா சரியான ஆணவக்காரி. அவ தன்னை விட யாரும் அழகானவங்களே இல்ல, திறமையானவங்களே கிடையாதுன்னு நினைக்கிறவ. அவ தங்கிட்ட வேலை பாக்குறவங்கள ஒரு காலமும் தான் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேற அனுமதிக்க மாட்டா என்று கூறினாள் வெண்பா. ச்சே, இந்த ஆராதனா எவ்வளவு ஆணவம் பிடிச்சவளா இருக்கா என்று கமலி வெண்பாவின் வார்த்தைகளை கேட்டுவிட்டு கூறினாள். கவினுடன் தனக்கு இருக்கும் உறவை மறைக்க வெண்பா கடுமையாக போராடுவதை அவள் உணர்ந்தாள். வெண்பா தன் உறவை வெளிப்படுத்துவதற்கான சூழல் இன்னும் வரவில்லை. ஆகையால் கமலி தனது அறைக்கு திரும்பிய பிறகு சுப்புவிற்கு மெசேஜ் பண்ண முடிவு செய்தாள். மெசேஜை அனுப்பிய பின் அவள் தனது வரம்பை தாண்டி செயல்படுவதாக நினைத்தாள். அவளது முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. உடனே மெத்தையில் படுத்து கண்ணை மூடிக்கொண்டாள். நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கமலி மெசேஜ் அனுப்பியிருந்தாள். அப்போது சுப்பு ஆபீஸில் டாக்குமெண்ட்டுகளை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் பிஸியாக அதில் ஈடுபட்டிருந்தான். கமலியின் மெசேஜை பார்த்தவுடன் அவனுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. அவன் உடனடியாக ஒரு 10-15 கேள்விக்குறிகளை பதிலாக அனுப்பினான். காதல் விஷயத்தில் அனுபவம் இல்லாத எந்த உணர்ச்சியும் இல்லாத சுப்பு கமலி வேற யாருக்கோ அனுப்ப வேண்டிய மெசேஜை தனக்கு தவறுதலாக அனுப்பிவிட்டதாகத்தான் அவன் நினைத்தான். நாம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிட்டதா நியூஸ் வந்திருக்கு இல்லையா, அது போலதான் இதுவும். நாம 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நடிக்கலாம். இது மூலமா ஆராதனாவை முட்டாளாக்க முடியும். இது மூலமா நம்ம வெண்பாவுக்கும் கவின் சாருக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப மூடி மறைக்க முடியும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று கமலி சுப்புவுக்கு விளக்கமாக மெசேஜ் அனுப்பினாள். கமலி, உன்னோட மூளை குழம்பி போச்சா என்ன என்று அவன் பதில் மெசேஜ் அனுப்பினான். எனக்கு தெரியும், சின்னஞ்சிறு எறும்பு இமயமலையை தொட நினைப்பது போலவே உன் மனதில் நான் இருக்க வேண்டும் என்று நினைப்பதும், முடிவில் கல்லை போன்ற கடினமான உன் மனதை காதலால் கரைக்கத்தான் போகிறேன் என் அன்பே. கடவுளே, கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லாத இந்த ஜென்மத்தையா நான் காதலிக்கிறேன். இவனை முதல்ல ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காமிக்க வேணும் என்று தலையில் அடித்துக் கொண்டாள் கமலி. கமலியும் பிரபாகரும் அவரவர் ரூம்களுக்கு திரும்பிய பிறகு
வெண்பா எழுந்து சென்று அறையில் இருந்த ஜன்னல் ஸ்கிரீன்களை திறந்து விட்டாள். ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த லண்டனின் அழகான இரவு நேர காட்சியை ரசித்தாள். அவள் தனக்கு தானே ஒரு முடிவுக்கு வந்தவள் போல் இருந்தாள். ஆராதனா தனக்கு எந்த அளவுக்கு சேலஞ்ச் பண்ண நினைத்தால் அதை விட பல மடங்கு அவளுக்கு திருப்பி தருவாள். ஒருவேளை ஆராதனா அவளது உயிரையே எடுக்க விரும்பினாள், அவள் என்ன செய்வாள்? அடுத்த நாள் காலை கதவு தட்டும் சத்தம் கேட்டு வெண்பா கண் விழித்தாள். கதவை தட்டியது கமலியாகவோ அல்லது பிரபாகராகவோ தான் இருக்கும் என்று அவள் எதிர்பார்த்தாள். அதனால் அவள் தன் ஆடையை சரி செய்து கொண்டு மெதுவாக எழுந்து வந்து கதவை திறந்து பார்த்தாள். ஆனால் அவளுக்கு முன்னால் நின்றது முந்தைய நாள் இரவு அவளது தொடையை கிள்ளிய அந்த இளம் ஆண் மாடல். ஒரு வழியா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். உன்னோட அழகான கால்கள் என்னோட கனவுல வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என நீ தூங்கவே விட மாட்டேங்கிற. கமான் டார்லிங் என்று கூறி அவளை கட்டிப்பிடிக்க தன் கைகளை நீட்டினான். ஆனால் சுதாரித்து கொண்ட வெண்பா பக்கவாட்டில் நகர்ந்து கொண்டாள். என் பேரு முகிலன். எல்லாரும் என்ன முகில்னு கூப்பிடுவாங்க. உன் பேரு வெண்பான்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு மேல உன்னை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியாது. கமான் ஹனி, நாம 2 பேரும் மனசு விட்டு பேசி ஒருத்தவங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் என்று பேசியதோடு மட்டுமல்லாமல் அவளை நெருங்க முயற்சித்தான். வெண்பா அவனுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. அவன் முகத்தில் அடிக்கும் விதமாக வேகமாக கதவை சாத்திவிட்டு விரைவாக உள்ளே வந்து பிரபாகருக்கு கால் செய்தாள். ஒரு ஆண் தன்னிடம் இப்படி நேரடியாக வந்து தவறான முறையில் பேசுவான் என்று வெண்பா நினைத்து பார்க்கவே இல்லை. அவள் அதை நினைத்து அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தாள். இதற்கும் கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனிக்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அவள் கால் செய்தவுடன் வேகமாக வந்த பிரபாகர் வெளியே நின்று கொண்டிருந்த அந்த ஆண் மாடலை பேசி அனுப்பி வைத்தான். பின் உள்ளே வந்து அவன் வெண்பாவை பார்த்து, வெண்பா, இவன் வேணும்னே தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். இதுக்கும் ஆராதனாவுக்கும் கண்டிப்பா ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட 2வது தடவை உன்கிட்ட அவ எல்லாம் மீறி நடந்துகிட்டு இருக்கான். இது நிச்சயமா சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். இனிமேதான் நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் என்று பிரபாகர் கூறினான். பிரபாகருக்கு கூட ஏதோ தவறு இருப்பதாக யோசிக்கும் போது வெண்பாவுக்கு எப்படி அது தெரியாமல் இருக்கும்? ஆராதனா தன்னோட லிமிட்டை தாண்டி நடந்துகிட்டு இருக்கா என்று பிரபாகர் கூறினான். சென்னை. ஆராதனாவை விடவும் கொடூரமான மனம் கொண்ட யஷ்வந்த் தான் வெண்பாவின் மீது பயங்கர கொலை வெறியில் இருந்தான். அவளை எப்படியாவது இந்த துறையிலிருந்து வெளியேற்றி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். அதனால் அவன் ஆராதனாவிடம் இன்ஃபார்ம் செய்யாமல் தன்னிடம் இருக்கும் புகைப்படங்களை நேரடியாக ஆன்லைனில் போஸ்ட் செய்தான். அந்த ஆண் மாடல் முகிலன் வெண்பாவுடன் நெருக்கமாக நின்று கொண்டிருக்கும் புகைப்படத்தையும் அதற்கு கீழே தலைப்பு செய்தியாக, வெண்பா ரொம்ப ஒழுக்கமான பொண்ணுன்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவ அப்படி ஒரு முகமூடிய போட்டுக்கிட்டு லண்டன்ல ஒரு ஆண் கூட உல்லாசமா இருக்கிற மாதிரி போட்டோவை இப்ப ஆன்லைன்ல பரபரப்பா இருக்கு. இதுல இருந்து வெண்பாவோட லட்சணம் என்னன்னு நீங்களே பாருங்க என்று அந்த கட்டுரையில் கூறப்பட்டிருந்தது. அத்துடன் அதன் உள்ளே வெண்பாவை பற்றி மிகவும் மோசமாக குறிப்பிட்டிருந்தது. அதில் வெண்பா முதலில் தியானி என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் சிஇஓவா இருந்த சபரி கூட நெருக்கமாக இருந்தால், அதன் பிறகு விளம்பரத்தில் தன்னுடன் நடித்த அந்த ட்ரீம் பாயுடன் நெருக்கமாக இருந்தால், இப்பொழுது வெளிநாட்டுக்கு சென்ற போது அங்கு தன்னை விட வயதில் மிகவும் குறைவாக இருக்கும் ஒரு ஆண் மாடலுடன் உல்லாசமாக இருக்கிறாள். இதுபோல பல ஆண்களுடன் உல்லாசமாக இருந்த பிறகும் அவளுடைய காமவெறி அடங்கவில்லை என்று அவளை பற்றி மோசமாக குறிப்பிட்டிருந்தது. வெண்பா எப்போதுமே தனித்திருக்க விரும்புவாள். ஆகையால் வெண்பாவின் காமவெறி என்ற தலைப்பில் வெளிவந்த அந்த கட்டுரையை கண்டதும் நெட்டிசன்கள் கொதித்து எழுந்தனர். அவர்கள் அவதூறு சொற்களை வெண்பாவின் மீது வீசி எரிய தொடங்கினர். பெண் பிரபலங்கள் எப்போதும் ஆண் பிரபலங்களை காட்டிலும் வித்தியாசமாக நடத்தப்பட்டனர். பெண் பிரபலங்கள் இந்த விஷயத்தில் ஓர வஞ்சனை செய்யப்பட்டனர். ஒரு ஆண் பிரபலத்தை பற்றி இது போன்ற வதந்திகள் எழுந்தால் அது எளிதில் கவனிக்கப்படாது. ஆனால் அதுவே பெண் பிரபலங்கள் என்று வரும்போது அவர்கள் உண்மையில் குற்றமே செய்யாமல் இருந்தாலும் கூட மக்கள் அவர்களை அசிங்கப்படுத்தி அவமதித்து தங்களது வார்த்தைகளால் குத்தி கொதறி எடுத்து விடுவார்கள். அதில் உண்மை இருக்கிறதா இல்லையா, அந்த பெண் அப்படிப்பட்ட பெண்ணா, இதில் ஏதேனும் வதந்தி இருக்கிறதா என்றெல்லாம் அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். காமவெறி, பெண்ணின் காமவெறி, இந்த வார்த்தைகள் நெட்டிசன்களுக்கு அல்வா சாப்பிட்டது போல இருந்தது. அவர்கள் அனைவரும் திகைத்து போயிருந்தார்கள். யஷ்வந்த் இந்த தாக்குதலை மிக விரைவாக இரக்கமின்றி செயல்படுத்தினான். குறிப்பாக அவனது தாக்குதல் காமவெறி என்ற தலைப்புடன் தொடர்புடையது என்பதால் அது ஆன்லைன் முழுவதும் வைரலாக பரவியது. அனைவருமே இந்த தலைப்பை ஆன்லைனில் அடிக்கடி தேடிய ஒன்றாக மாறியது. இந்த வார்த்தைகள் தேடல் தரவரிசையில் மிக விரைவாக முன்னேறி சென்றது.
இந்த நேரத்தில்தான் கவினின் விமானம் சென்னையில் தரையிறங்கியது. ஆராதனா ஆன்லைனில் வெளிவந்த அந்த கட்டுரையை முழுமையாக படித்தாள். அவள் முகம் பயங்கரமாக சிவந்து போனது. அவள் தனக்கு அருகில் இருந்த பொருட்களை தூக்கி தரையில் எறிந்தாள். பின்னர் ஆவேசமாக எழுந்து கதவை திறந்து கொண்டு யஷ்வந்தின் ரூமுக்குள் நுழைந்தாள். அவன் தன்னுடைய நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு ஆன்லைனில் வெளிவந்து கொண்டிருந்த அந்த நியூஸை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். உள்ளே நுழைந்த ஆராதனா அவனை பார்த்து காச் மூச் என்று கத்தினாள். யஷ்வந்த், நீ என கேட்காம எப்படி இப்படி ஒரு முடிவெடுத்த? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உன் இஷ்டத்துக்கு நீ நடந்துப்பியா என்று கத்தினாள். யஷ்வந்த் தன் கைகளில் இருந்த ஆவணங்களை மேசையின் மீது வைத்துவிட்டு நாற்காலியில் இருந்து எழுந்து நின்று, நான் இந்த மாதிரி செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆராதனா மேடம். நான் சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் நான் செஞ்சது நியாயம்னு நீங்க சொல்லுவீங்க என்று கூறினான் யஷ்வந்த். என்ன பெரிய நியாயம் இருக்க போகுது? அதையும் நீயே சொல்லு, அது என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்று கடுகடுவென கூறினாள் ஆராதனா. நாம ஒண்ணுமே செய்யாம இருந்தா அவ பதிலடி கொடுக்க தயாராகிடுவா. அதனாலதான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். அவ எல்லா விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணக்கூடியவ. நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரமே அவளை அழிக்க போதுமானதா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் என்று கேட்டான். ஆராதனா எதுவும் பேசவில்லை. யஷ்வந்த் செய்தது சரிதான் என்று அவள் உள் மனதிற்கு தோன்றியது. ஆனாலும் தன்னுடைய அனுமதி இல்லாமல் தன்னிடம் வேலை பார்ப்பவர்கள் சொந்தமாக ஒரு முடிவு எடுப்பதை அவள் விரும்பவில்லை. வெண்பா தற்போது லண்டனில் இருந்தாள். கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இந்த சம்பவத்தை சரி செய்யும் விதமாக அறிக்கை வெளியிடாவிட்டால் இந்த வதந்தி தொடர்ந்து ஆன்லைனில் பரவத் தொடங்கும். அவ்வாறு நடந்தால் அது வெண்பாவுக்கும் அழிவையே ஏற்படுத்தும். அது மட்டுமில்லாமல் நெட்டிசன்களின் வெறுப்பையும் கோபத்தையும் அவள் சம்பாதித்துக் கொள்ள நேரிடும். ஒரு விஷயத்த மறந்துடாத யஷ்வந்த், அவ மேல ஏற்கனவே வதந்திகள் வந்தப்பெல்லாம் அவ அத புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணிதான் ரொம்ப நல்லவன்னு நிரூபிச்சிருக்கா என்று ஆராதனா அவனை எச்சரித்தாள். இந்த தடவை நிச்சயமா அவ இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரமாட்டா. வரவும் நான் விடமாட்டேன். நான் எதுக்கும் தயாராதான் இருக்கேன் என்று கூறிய யஷ்வந்த் இன்னும் சில டீட்டெயில்ஸ் அடங்கிய ஆவணங்களை ஆராதனாவிடம் கொடுத்தான். ஒருவேளை வெண்பா பதிலடி கொடுக்க முயன்றால் அவள் மீது அடுத்த தாக்குதலை தொடுக்கும் விதமான தகவல்களை அவன் கையில் வைத்திருந்தான். இந்த தடவை வெண்பாவை காப்பாற்றும் திறன் யாருக்கும் கிடையாது. அந்த அளவு அவன் திட்டமிட்டு வேலை பார்த்திருப்பதாக அவன் மிகவும் நம்பினான். இப்போது நெட்டிசன்கள் இந்த செய்தியை கேட்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடங்கினார்கள். ஓ மை காட், வெண்பா ரொம்ப அமைதியா இருக்கிறதால அவ ரொம்ப நல்ல பொண்ணு, தனிமை விரும்பி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா அவ ரொம்ப ரொம்ப மோசமானவளா இருக்கா. நான் இத நினைச்சே பாக்கல. இதத்தான் ஒய்யார கொண்டையா உள்ள ஈரும் பேணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல இருக்கு. யாருக்கு தெரியும் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு. அவ ஷூட்டிங்கிற்காக வெளிநாட்டு போறப்பெல்லாம் கம்பெனி அரேஞ்ச் பண்ற ஹோட்டல்ல தங்க மாட்டாளாம் அப்படின்னு நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் அது எதுக்குன்னு தெரியுது. அங்க இருக்கிற பெரிய மனுஷங்க கூட உல்லாசமா இருக்கத்தான் அவங்களோட வெவ்வேறு ஹோட்டல்ல தங்குறா போல இருக்கு. அந்த வெண்பா நிறைய தடவை தனக்கு யாரும் காதலர்கள் கிடையாது, பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்ல அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கா. ஜிஎல் பிராண்டோட விளம்பரத்துல கூட அந்த ட்ரீம் பாய் கூட அவர் ரொம்ப க்ளோஸா இருந்தா. இப்படித்தான் கல்யாணம் ஆன மனுஷ கூட எல்லாம் தொடர்பு வச்சிருக்கா. அந்த மனுஷரை எதை காட்டி தன்னோட வலையில விட வச்சாலோ தெரியல. இந்த வெண்பா ஒழுக்கம் கெட்டவ. அவளோட கேரக்டர் சரியில்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க தான் அதை நம்பவே இல்ல. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, ஒழுக்கமானவன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இப்ப புரியுதா நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு? இதெல்லாம் ஒரு பொழப்பா? புகழுக்காகவும் படத்துக்காகவும் தன்னுடைய உடம்ப விக்கிற இவெல்லாம் ஒரு பொண்ணா? இப்படி உடம்ப வித்துதான் இப்படி டாப் லெவல் மாடலா இருக்கா போல இருக்கு. இவளோட லட்சணம் இப்பதான் நமக்கு தெரியுது. இப்ப அந்த வெண்பா என்ன பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த சின்ன வயசு ஆண் மாடல் கூட உல்லாசமா ஏதாவது ஹோட்டல்லயோ இல்ல ஏதாவது ஒரு பேலஸ்லயோ இருப்பான்னு நினைக்கிறேன். அவள் லண்டன்லயே இருக்கட்டும். இனிமே இந்த சென்னையில அவளோட காலடி படக்கூடாது. அவளோட மூச்சு காத்து பட்டா கூட இந்த சென்னையே விஷமா மாறிடும். ஆன்லைனில் வெளிவந்த அந்த செய்தியை பார்த்ததும் ஒரு நொடியில் வெண்பாவை பற்றி மிகவும் கேவலமான கமெண்ட்களை சமூக வலைதளங்கள் பரபரப்பாக வெளியிட்டுக் கொண்டிருந்தது. இந்த நியூஸை வெளியிட்ட மீடியா கூட இந்த கட்டுரை இந்த அளவிற்கு விரைவாக பரவும் என்று எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் தங்கள் மனதிற்குள் மிகவும் மகிழ்ச்சியாக இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். எபிசோட் 193. எங்களுக்கு எதுவும் தெரியாது, அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தானே நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். வெண்பாவை பற்றிய இந்த வதந்தி வெளியான பிறகு பல மீடியாக்கள் கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தை காண்டாக்ட் செய்து வெண்பாவின் தற்போதைய நிலை குறித்து அவர்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். ஆனால் யஷ்வந்த்
அப்படியா? எங்களுக்கு எதுவும் தெரியாது. அவ ரொம்ப நல்ல பொண்ணுதானே நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் என்று மழுப்பலாக பதிலளித்தான். இந்த விஷயத்தை சரி செய்ய கோல்டன் லைட் நிறுவனம் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. ஆரம்பித்து வைத்ததே அதே கம்பெனி தானே. இனிமேல் வெண்பாவுக்காக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள போவது கிடையாது என்று கோல்டன் லைட் நிறுவனம் முடிவு செய்திருப்பதாக பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தது. அதாவது வெண்பா உண்மையிலேயே தவறான செயல்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் அந்த ஒழுக்கக்கேடுகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இது போன்ற ஒரு கேவலமான மாடலை தங்கள் நிறுவனத்தில் வைத்துக் கொள்ள அவர்கள் விரும்பவில்லை என்பது போலவும் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதன் பிறகு மீடியாக்கள் அனைத்தும் பிரபாகரை காண்டாக்ட் செய்தனர். அந்த நேரத்தில் பிரபாகர் வெண்பாவின் கேட் வாக்கில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தான். அவர்கள் எதை பற்றி கேட்கிறார்கள் என்று கூட அவனுக்கு புரியவில்லை. அதனால் அவன் ஆன்லைனுக்கு சென்று சோசியல் மீடியாவில் வெண்பாவை பற்றி ஏதேனும் செய்தி வந்திருக்கிறதா என்று கமலியை பார்க்க சொன்னான். உடனே ஆன்லைனுக்கு சென்று சமூக வலைதளங்களில் வெண்பாவை பற்றி வந்திருக்கும் செய்தியை கமலி பார்த்தாள். அதை பார்த்ததும் அவளுடைய ரத்தம் கொதித்தது. அவள் பிரபாகரிடம் இந்த விஷயத்தை தெரிவித்தாள். பிரபாகர் கமலியின் கையில் இருந்த போனை வாங்கி வேகமாக பார்த்தான். பின்னர் தற்சமயம் வெண்பா இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் கவனம் செலுத்தியாக வேண்டும் என்று கமலிக்கு செய்கை செய்தான். கமலி, நாம இப்பவே வெண்பாவோட இந்த ஃபேஷன் ஷோவில தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணியாகணும். இந்த விஷயம் வெண்பாவுக்கு கண்டிப்பா தெரியக்கூடாது. அவ எப்படியாவது இந்த அமேசிங் ஃபேஷன் ஷோவில கலந்து கொண்டு ஷைன் பண்ணியாகணும். அவளுக்கு இந்த விஷயம் இப்ப தெரிஞ்சா அவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. அதனால இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வராம நாம தான் பாத்துக்கணும். அவ இதுல கலந்துகிட்டே ஆகணும் என்று பிரபாகர் அறிவுறுத்தினான். கமலியும் அதை புரிந்து கொண்டாள். அவள் தன் கட்டை விரலை உயர்த்தி சரி என்பது போல செய்கை காட்டினாள். தன் இதயத்தில் கனின்று கொண்டிருந்த கோபத்தை தன்னுடைய முகத்தில் காட்டிக்கொள்ளாத அளவுக்கு அவள் தன்னால் முடிந்தவரை இருக்க நினைத்தாள். கமலியிடம் பேசிய பிரபாகர் தன்னுடைய போனை எடுத்துக்கொண்டு அந்த செட்டுக்கு வெளியே வந்து ஆராதனாவுக்கு கால் செய்தான். ஆராதனா போனை எடுத்தவுடன், ஆராதனா, நீ போட்ட பிளான் நல்லா ஒர்க் ஆகுது போல இருக்கு என்று கோபமாக கேட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவ ஒழுக்கம் கெட்டவளா இருந்தா அதை எவ்வளவு நாளைக்கு தான் மூடி மறைக்க முடியும்? மீடியாக்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இதத்தான் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க. இப்ப பாரு, மீடியாவுல நியூஸ் வந்துடுச்சு. அவ ஒழுங்கா இருந்திருந்தா ஏன் இந்த மாதிரி எல்லாம் நியூஸ் வரப்போகுது என்று விட்டத்தியாக கூறினாள் ஆராதனா. ஆராதனா, வெண்பா இந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அவளோட நல்ல பேரை அழிக்கணும் அப்படின்னு தானே நீங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கதானே என்று கிண்டலாக கேட்டான் பிரபாகர். பிரபாகர், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த வெண்பா போனா எங்களுக்கு 1000 வெண்பா கிடைப்பா. இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்துறதுக்கு காரணம் அவதான். அவளோட திமிரு தான், அவளோட பிடிவாதம் தான் காரணம். அவ கொஞ்சமாவது விட்டு கொடுத்து போயிருக்கணும். எனக்கு கீழ்ப்படிந்து நடந்துகிட்டு இருந்தா அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. அவளுக்கு தாம் பெரிய அறிவாளின்னு மனசுல நினைப்பு. அதான் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அவ மட்டும் எனக்கு அடங்கி நான் சொல்றத கேட்டா அவளுக்கு இந்த அமேசிங் ஃபேஷன் ஷோவை விட இன்னும் சிறப்பான வாய்ப்புகள் எல்லாம் என்னால வாங்கி கொடுத்திருக்க முடியும். இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க அவதான் காரணம். அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு அவளுக்கு இந்த விஷயத்துல எந்த தகுதியும் கிடையாது என்று திமிராக கூறினாள் ஆராதனா. ஆராதனாவின் எண்ணம் என்ன என்பதை பிரபாகர் தெளிவாக புரிந்து கொண்டான். அவன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். வெண்பா யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவ தன்னோட லட்சியத்தை அடையத்தான் போராடிட்டு இருக்காளே தவிர தன்னோட முன்னேற்றத்துக்காக யாரையும் கால வாரி விடல. அத அவ ஒரு காலமும் செய்ய மாட்டா என்று பிரபாகர் கூறினான். ஆமா, நீதான் அவளை மெச்சுக்கணும். அவள் லட்சணம் தான் இப்ப ஊரு முழுக்க சிரிப்பா சிரிக்குதே. இனிமே அவளை பத்தி நீ என்கிட்ட எதுவும் பேசாத என்று கூறினாள் ஆராதனா. சாரி ஆராதனா, இனிமே உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. உன்னை பத்தி நான் தெளிவா புரிஞ்சுட்டேன் என்று கூறினான் பிரபாகர். அவன் கூறிய வார்த்தைகளில் ஏதோ ஒரு அர்த்தம் இருப்பதை போல ஆராதனாவால் உணர முடிந்தது. அவள் தன் புருவங்களை சுருக்கியபடி, பிரபாகர், நீ என்ன சொல்ற? நீ சொல்றதோட அர்த்தம் என்ன என்று கேட்டாள். பிரபாகர் ஒரு கணம் தயங்கினான். பின்னர் தைரியத்தை ஒன்று திரட்டி, அப்படின்னா ஜெசிகாவும் இதே முறையில தான் செத்து போனாளா என்று கேட்டான். இந்த வார்த்தைகளை கேட்ட ஆராதனா ஒரு கணம் திடுக்கிட்டாள். சிறிது காலமாக இந்த பெயரை கேள்விப்படாத அவள் இப்போது பிரபாகர் வாயால் அந்த பெயரை கேட்டதும் அவள் செய்வதறியாமல் திகைத்து நின்றாள். சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பின்னர் சுதாரித்துக் கொண்டு சுய நினைவிற்கு வந்தாள். ஜெசிகா எப்படி செத்து போனான்னு என்னை விட உனக்கு நல்லாதானே தெரியும். நீதானே அவ கூட இருந்த. ஜெசிகா விஷயம் முடிஞ்சு போன ஒண்ணு. அத இப்போ எதுக்கு மறுபடியும் கிளற?
வெண்பாவை பொறுத்த வரைக்கும் அவ இந்த ஃபீல்ட்ல இனிமே இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதுக்குதான் இந்த மாதிரி பண்ணினேன். இப்ப என்ன அதுக்கு என்று திமிராக கூறினாள் ஆராதனா. இதன் பிறகு ஆராதனாவிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற முடிவுக்கு வந்த பிரபாகர் தன்னுடைய போனை கட் செய்தான். அவன் தன்னுடைய போனில் அவர்கள் இருவரும் இப்போது பேசிய அனைத்தையும் ரெக்கார்ட் செய்து வைத்திருந்தான். அதன் பிறகு அவனை கான்டாக்ட் செய்த மீடியாக்கள் அனைத்துக்கும் அவன் திரும்பவும் கால் செய்தான். அவர்களிடம் நீங்கள் கேள்விப்பட்ட எதுவுமே உண்மை கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மீடியாவுக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்கு. அத மீறி ஏதோ ஒரு மீடியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க அந்த தொழிலுக்கு ஒரு மரியாதை கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒரு நிரபராதி மேல அபாண்டமா பழி சுமத்தாதீங்க என்று கூறினான். சென்னை பிரைட் விஷனின் தலைமை நிர்வாக அதிகாரியின் அலுவலகத்தில் சென்னைக்கு திரும்பிய கவின் தன்னுடைய ஆபீஸ் ரூமில் உட்கார்ந்து கொண்டு ஆன்லைனில் வைரலாகும் வெண்பாவை பற்றிய வதந்தியை பார்த்து கொண்டிருந்தான். அதற்கு பொதுமக்களின் கருத்துக்களை பார்த்ததும் அவனுக்கு ரத்தம் கொதித்தது. அவன் உடனே பிரபாகருக்கு கால் செய்தான். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க கவின் சார். வெண்பாவுக்கு இதுவரைக்கும் இந்த நியூஸ் தெரியாது. அவ அமேசிங் ஃபேஷன் ஷோவில் கலந்துகிட்டு நல்லபடியா பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த நியூஸ் அவளுக்கு தெரிஞ்சா அவ மூட் அப்செட் ஆயிடுவா. அதனால அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன். ஆராதனா தான் வேணும்னே இந்த மாதிரி வெண்பாவுக்கு கெட்ட பேரு வர மாதிரி வேணும்னே பிளான் பண்ணிருக்கா. அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு என்று கூறினான். ஓகே பிரபாகர், வெண்பாவை பத்திரமா பாத்துக்கோ. அவ டென்ஷன் ஆக கூடாது. அந்த ரெக்கார்டை உடனே எனக்கு அனுப்பி வை என்று கவின் அறிவுறுத்தினான். இப்பொழுது கவின் வெண்பாவிடம் நடந்து கொள்வது போல அன்பாகவும் அமைதியாகவும் இல்லை. அதற்கு மாறாக அவன் கொதிக்கும் எரிமலை போல வித்தியாசமாக இருந்தான். பிரபாகர் இப்பொழுதுதான் கவினின் இந்த முகத்தை பார்த்தான். யாராலும் சவால் செய்ய முடியாத ஒரு மாவீரனாக கவின் தெரிந்தான். ஓகே சார், நான் இப்பவே அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிய பிரபாகர் தன்னுடைய போனில் ரெக்கார்ட் செய்து வைத்திருந்த அந்த ஆடியோ பதிவை உடனே கவினுக்கு அனுப்பி வைத்தான். அதில் ஜெசிகாவின் மரணத்தை பற்றி ஆராதனாவும் தானும் பேசிக்கொண்ட விஷயத்தை அவன் மறந்துவிட்டான். ஆதாரம் கைக்கு கிடைத்ததும் அதை கவின் ஒரு முறைக்கு இருமுறை கவனமாக கேட்டான். அதில் இருந்த ஜெசிகாவின் மரணம் பற்றிய செய்தியை மட்டும் நீக்கிவிட்டு மீதியை அப்படியே ஆன்லைனில் வெளியிடுமாறு சுப்புவிடம் அறிவுறுத்தினான். இந்த ஆடியோ ரெக்கார்டை உடனே ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிடு. இதுதான் இன்னும் ஒரு மாசத்துக்கு ஹாட் டாபிக்கா இருக்கணும். அதோட தேடல் தர வரிசையில இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். அத கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கோ என்று சுப்புவுக்கு அறிவுறுத்தினான். என்னது, ஒரு மாசமா என்று ஆச்சரியமாக கேட்டான் சுப்பு. அதாவது கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் அவர்களின் அழிவுக்காக இன்னும் ஒரு மாதம் காத்திருக்க வேண்டுமா என்பதே இதன் அர்த்தமாகும். ஆமா சுப்பு, ஒரு மாசம் இதுதான் ட்ரெண்ட்ல இருக்கணும். அதோட மட்டும் இல்ல, இந்த ஆடியோ ரெக்கார்ட்ல இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை தனியா பிரிச்சு எடுத்து அதை வேகமா ஷேர் பண்றதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணு. கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியோட CEO ஆராதனாவோட புகழ இந்த தரணி முழுக்க பரப்பணும். அதுக்கு நாம ஏற்பாடு பண்ண வேணாமா? அவளுக்கு தான் எப்பவுமே முன்னிலையிலே இருக்கணும்னு ஆசை. அந்த ஆசைய நாம தான் அவளுக்காக நிறைவேற்றி வைக்கணும். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஆடியோ தான் டாப் ட்ரெண்டிங்ல இருக்கணும். தேடல் தரவரிசையில இதுதான் முதல்ல இருக்கணும். வேற யாராவது தங்களுடைய நியூஸ ஃபர்ஸ்ட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்க தரேன்னு சொல்ற படத்தை விட 2 மடங்கு பங்கு பணத்தை நீ தாராளமா கொடு. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு மாசத்துக்கு இந்த நியூஸ் தான் ட்ரெண்டிங்ல இருக்கணும், ஓகேவா என்று இன்னும் சில அறிவுரைகளை சேர்த்து கூறிய கவின் தன்னுடைய போனை சுப்புவிடம் கொடுத்தான். ஹாய் காய்ஸ், நீங்க எல்லாரும் இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற அந்த ஆடியோவை கேட்டீங்களா? நான் கேக்கலையே. இந்த தடவை என்ன மாதிரி நியூஸ் வந்திருக்கு? வேற என்னவா இருக்கும்? வெண்பாவை பத்தி மோசமா ரூமர் வந்துச்சு இல்லையா? அதுக்கு காரணம் அவ ஆராதனாவுக்கு அடங்காம இருந்துதானா. அத பத்தின ஆடியோ தான் வந்திருக்கு. அவ என்ன பெரிய அப்பாட்டக்கரா? அவளுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் அவ கால்ல விழுந்து கும்பிடணும்னு அவளுக்கு நினைப்பா. அப்படி அவங்க அவ கால்ல விழுந்து கும்பிடலன்னா அவ என்ன வேணா பண்ணுவாளாமா? அப்படின்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனே மாறி போயிடுச்சா? வெண்பா மேல எந்த தப்பும் இல்லையா? தேடல் தரவரிசையில் முதல் இடத்தில் இருந்த ஆடியோ பதிவை நெட்டிசன்கள் விரைவாக ஓபன் செய்து அதை பார்த்தார்கள். உடனே அதை தங்களுக்கு தெரிந்தவர்களுடன் ஷேர் செய்தார்கள். அந்த ஆடியோவில் கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான ஆராதனாவும் அந்த நிறுவனத்தின் மேனேஜராக இருக்கும் பிரபாகரும் பேசிக்கொள்ளும் ஆடியோதான் அது. அவர்களை பற்றி பொதுமக்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்பதால் அவர்கள் குரலை அவர்கள் தெளிவாக அடையாளம் கண்டு கொண்டார்கள். வெண்பாவோட பேரை கெடுக்கிற மாதிரி நீங்க ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க என்று பிரபாகர் கேட்டதும் அதற்கு ஆராதனா அவள் தனக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடந்து கொள்ளாமல் இருந்ததால் தான் இது போன்ற நிலை ஏற்பட்டது என்று திமிராக பதில் அளித்ததையும் பொதுமக்கள் தெளிவாக கேட்டார்கள்.
தனக்கு அடங்கி போகவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இன்னொரு பெண்ணுக்கு அவப்பேர் ஏற்படுத்த நினைத்த ஆராதனாவை அவர்கள் அனைவரும் வெறுத்தார்கள். இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி என்பது ஒரு ஆழமான குளம் போன்றது. இதில் மேலோட்டமாக பார்ப்பதை விட ஒவ்வொரு விஷயத்திலும் ஆழமாக ஆராய்ந்து நல்லது எது கெட்டது எது பார்க்க வேண்டும் என்று பொதுமக்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த விஷயத்தில் உண்மை புலப்படும் என்று அவர்கள் நினைத்தார்கள். இந்த விஷயத்தில் வெண்பாதான் பாதிக்கப்பட்டவள், அவள் மீது எந்த தவறும் இல்லை என்ற உண்மையை தெரிந்து கொள்ள பொதுமக்களுக்கு அதிக காலமாகவில்லை. இது போன்ற சம்பவத்தால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட சிலரும் வெண்பாவுடன் சேர்ந்து கொண்டு தங்களுடைய கருத்தை தெரிவித்து வெண்பாவிற்கு ஆதரவு கரம் நீட்ட முன்வந்தார்கள். எபிசோட் 194. அவங்க முன்னேற்றத்துக்காக அடுத்தவங்க காலை எப்ப வாரி விடலான்னு தான் பாத்துட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும், அவங்க எவ்வளவு பெரிய மனுஷங்களா இருந்தாலும், இந்த மாதிரி கீழ்த்தரமான மட்டமாக அடுத்தவங்களை அழிக்க நினைக்கிற புத்தி இருக்கிறவங்க கிட்ட அந்த பணமும் புகழும் இருந்தும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது எல்லாமே குப்பையா தான் இந்த சமூகம் நினைக்கும். நல்ல புத்தியும் நல்ல மனசும் இருந்தா தான் அவங்க பெரிய மனுஷங்க. இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு சாக்கடை மாதிரி. இதுல நல்லவங்க அதிகமா இல்ல, கெட்டவங்க தான் அதிகமா இருக்காங்க. தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இது அரசியல் மாதிரி. இதுவும் ஒரு சாக்கடை தான். வெளியில இருந்து பார்த்தா இதோட அழகான பக்கம் தான் தெரியும், உள்ள போய் பார்த்தாதான் இதோட உண்மையான முகம் என்னன்னு தெரியும். இங்க நிறைய பேர் அவங்க முன்னேற்றத்துக்காக அடுத்தவங்க காலை எப்ப வாரி விடலான்னு தான் பாத்துட்டு இருப்பாங்க. சில பேர் பொறாமையால அடுத்தவங்க மேல சேர வாரி இறைச்சு உங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்க ரெடியா இருப்பாங்க. இன்னும் சில பேர் அடுத்தவங்களை முன்னேற விடாம அவங்களுக்கு எப்படியெல்லாம் தொல்லை கொடுக்கலான்னு தங்களோட முன்னேற்றத்தை கூட பார்க்காம அதையே தங்களோட குறிக்கோளா வச்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. இதுல கடைசி வகையை சேர்ந்தவ தான் ஆராதனா. உண்மைய சொல்லணும்னா இந்த ஆடியோ பதிவை வெளியிட்ட நபர் ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்காரு. பாவம் வெண்பா, அவ ரொம்ப நல்லவ. ஒரு அப்பாவி ஒழுக்கத்தோட இருந்து தன்னுடைய திறமையால முன்னேறிட்டு இருக்கா. நல்லவங்களுக்கு இந்த உலகத்துல இடமே இல்ல. அவ நல்லவளா இருக்கறதால தான் அது பல பேரோட கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. அவ பல பேரோட வழியில தடையா நின்னுட்டு இருந்திருக்கா. அதான் அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கு. காய்ச்ச மரம் தான் கல்லடி பண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லவங்களை தான் கடவுள் சோதிப்பாரு. வெண்பா, நீங்க தொடர்ந்து நல்லவங்களாகவே இருந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் மேல மேல கஷ்டத்தை தான் அனுபவிப்பீங்க. ஆனாலும் கடவுள் உங்களை கைவிட மாட்டாரு. கடைசியில அவர் உங்களை காப்பாத்துவாரு. நாங்க உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்போம். வெண்பா தேடல் தர வரிசையில இந்த ஆடியோ தான் இப்ப ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு. நீங்க அதுக்காக யாரோட உதவியாவது கேட்டிருக்கீங்களா? அப்படி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் தலை வணங்குறேன். உங்களுக்கு எப்பவுமே நாங்க சப்போர்ட்டா இருப்போம். கவலைப்படாதீங்க வெண்பா, நேர்மை ஒரு நாள் கண்டிப்பா வெல்லும். வெண்பாவை பற்றிய தவறான செய்தி வெளியாகி முழுமையாக ஒரு நாள் கூட ஆகவில்லை. அதற்குள் அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டது. நிச்சயமாக பார்வையாளர்கள் பிரச்சனைகளை சமாளிக்கும் வெண்பாவின் திறமையை அவர்கள் அனைவரும் புரிந்து கொண்டனர். ஆகவே அனைத்தும் தலைகீழாக மாறிய போதும் அவர்கள் ஆச்சரியப்படவில்லை. அவர்கள் அந்த ஆடியோவில் கேட்டதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்றிரவு ஆராதனா தனது வீட்டில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டு தேடல் தரவரிசையில் முதல் இடத்தில் இருக்கும் தலைப்பை கோபமாக பார்த்து கொண்டிருந்தாள். உடனே அவள் கடுப்பாகி யஷ்வந்துக்கு கால் செய்து அந்த நியூஸை உடனே ஆன்லைனில் இருந்து டெலீட் செய்து விடுமாறு கட்டளையிட்டாள். அதுக்கு சான்ஸே இல்ல ஆராதனா மேடம். நான் அந்த ஆடியோவை டெலீட் பண்ணி அத பத்தின நியூஸ் வராம இருக்க பணம் கொடுக்கறேன்னு சொன்னா உடனே யாரோ ஒருத்தர் நான் கொடுக்கறேன்னு சொல்ற பணத்தை விட 2 பங்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்றாரு. அதனால என்னால ஒன்னும் செய்ய முடியல என்று கூறினான் யஷ்வந்த். அந்த ஆடியோ நானும் பிரபாகரும் பேசினதுதான். அந்த ஆடியோவை பிரபாகர் தான் ரெக்கார்ட் பண்ணி இருக்கணும். ஆனா பிரபாகரால கண்டிப்பா இந்த அளவுக்கு பணம் கொடுக்க முடியாது. அவனுக்கு வேற யாரோ ஒரு பெரிய மனுஷன் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாருன்னு முதல்ல கண்டுபிடி என்று குழப்பத்துடன் கூறினாள் ஆராதனா. நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனா என்னால எதையும் கண்டுபிடிக்க முடியல மேம். பிரபாகர் இத தனிப்பட்ட முறையில செஞ்சிருக்கலாம். அப்படி இல்லனா வெண்பா கூட கூட்டு சேர்ந்து செஞ்சிருக்கலாம். அப்படியும் இல்லனா அவங்க 2 பேரும் சேர்ந்து வேற யாரோ ஒரு பெரிய மனுஷனோட ஹெல்ப்ப கேட்டிருக்கலாம். நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பாத்துட்டேன், ஆனா அது யாருன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல என்றான் யஷ்வந்த். என்னவோ நீ பெரிய பிளான் எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நான் தான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன் இல்லையா, கடைசியில யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு நீயே பாரு. அந்த வெண்பா கில்லாடி. நீ செஞ்ச காரியத்தால இப்ப எனக்கு தான் தேவையில்லாம கெட்ட பேரு. நம்ம கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர் எனக்கு கால் பண்ணி
பண்ணி என்ன கிழின்னு கிழிச்சிட்டாரு. எனக்கு அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நீ வெண்பாவுக்கு ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கே ஆப்பு வச்சுட்ட என்று மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு கூறினாள் ஆராதனா. அவள் ஆவேசமாக கத்தினாள். அவள் அதிக உணர்ச்சி வசப்பட்டதால் அவளுடைய வயிறு கலக்கியது. அவள் தன்னுடைய வயிற்றை பிடித்துக் கொண்டு அப்படியே தரையில் மண்டியிட்டு அமர்ந்தாள். பிரபாகர் ரொம்ப நாளா இந்த ஃபீல்ட்ல தான் இருக்கான். ஒரு காலத்துல வேணா அவனுக்கு நிறைய கான்டாக்ட் இருந்திருக்கும். ஆனா அவன் இப்ப கொஞ்ச நாளா இந்த ஃபீல்ட்ல இல்லன்னு சொன்னாலும் அவனுக்கு உங்களோட எதிரி யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை அவன் உங்க எதிரிய தேடி போய் ஹெல்ப் கேட்டிருப்பான். அவங்கதான் அவனுக்கு இப்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவன் இப்ப இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். நான் சொல்றதுல உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே தோணும் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா நீங்க முதல்ல பிரபாகரை இந்த வேலையை விட்டு தூக்கணும். நீங்க பிரபாகரை வேலையை விட்டு தூக்கினாதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும் என்று யஷ்வந்த் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் கூறினான். இந்த சாக்கிலாவது பிரபாகரையும் ஆராதனாவையும் பிரித்துவிட வேண்டும் என்று அவன் சந்தடி சாக்கில் சிந்து பாடினான். நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி. நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி. இந்த வார்த்தைகள் யாருக்கு பொருந்துமோ தெரியாது. ஆனால் இது பிரபாகருக்கு பொருந்தும். அவன் உதவி செய்ய வந்த ஆராதனா அவனுக்கு எதிரியானாள். அதுபோல அவன் தன்னுடைய நண்பனாக நினைத்த யஷ்வந்த் அவனுக்கு துரோகியானான். நீ சொல்றது சரிதான் யஷ்வந்த். நான் உடனே பிரபாகரை வெண்பாவோட மேனேஜர் அப்படிங்கிற பதவியிலிருந்து தூக்க போறேன். அது மட்டும் இல்லாம நீ உடனே மத்த கம்பெனில இருக்கிற டாப் மாடல் கிட்ட பேசி அவங்கள நம்ம கம்பெனிக்கு கொண்டு வரதுக்கான வழியை பாரு. அதோட அந்த பிரபாகர் உனக்கு கால் பண்ணினா அவனை வெண்பாவோட மேனேஜர் போஸ்ட்ல இருந்து தூக்கிட்ட விஷயத்த சொல்லிடு என்று அறிவுறுத்தினாள். ஓகே மேடம், எனக்கு புரியுது என்று கூறினான் யஷ்வந்த். ஆனால் சில நேரங்களில் அவனை போன்ற ஒரு எளிய ஆர்டிஸ்ட் டைரக்டரால் மாற்ற முடியாத சில விஷயங்களும் இருந்தன. உதாரணமாக அவன் என்னதான் விழுந்து புரண்டாலும் முதல் இடத்தில் இருக்கும் அந்த ஆடியோ பதிவை அவனால் மாற்ற முடியாது. தங்களுக்கு எதிரி யார் என்று கூட அவனால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவர்கள் இருவருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால் இது அத்தனைக்கும் காரணம் கவின்தான். கோழி வைத்துக் கொண்டு குரங்கை ஆட்டி வைக்கும் குரங்காட்டி போல கவின்தான் இதற்கு பின்னால் இருக்கும் சூத்திரதாரி. லண்டன் அமேசிங் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி தொடங்க இருந்தது. அதற்காக கடந்த 2 நாட்களாக வெண்பா அதன் ஃபேஷன் டிசைனருடன் சேர்ந்து ரிஹர்சல் பார்ப்பதிலும் மீட்டிங்கில் பங்கேற்பதிலும் மிகவும் பிஸியாக இருந்தாள். தனக்கு கிடைத்திருக்கும் இந்த புதிய சான்ஸை அவள் நன்றாக பயன்படுத்தி தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட வேண்டும் என்று விரும்பினாள். அதற்காக அவள் முழு மூச்சாக ரிஹர்சலில் ஈடுபட்டிருந்தாள். கடந்த 2 நாட்களாக தன்னுடைய பெயர் சென்னையை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கும் விஷயம் அவளுக்கு தெரியாது. அத்துடன் பிரபாகருக்கும் ஆராதனாவுக்கும் இடையே நிகழ்ந்த ஆடியோ ரெக்கார்ட் இப்பொழுது ஹாட் டாபிக்காக இருக்கும் விஷயமும் அவளுக்கு தெரியாது. இந்த ஆடியோ பதிவின் காரணமாக இப்பொழுது கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தது. அவர்களுக்கு யாரை குறை சொல்வது என்றே தெரியவில்லை. வெண்பா தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவள் கவினுடன் போனில் பேசினாள். இப்போது சென்னையில் நடக்கும் பரபரப்பான விஷயங்கள் பற்றி கவினும் அவளிடம் எதுவும் சொல்லவில்லை. ஆடியோ பதிவு வெளியாகி வந்தவுடன் ஆராதனாவால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நியூயார்க் போட்டோகிராஃபர்களை உடனடியாக நீக்கிவிட்டார்கள். ஆனால் அதற்காக வெண்பா ஆபத்திலிருந்து நீங்கிவிட்டாள் என்று அர்த்தமாகிவிடாது. அவள் இருக்கும் இடத்தில்தான் தேர்ட் ஐ ஸ்டுடியோவின் ரிப்போர்ட்டர் இருக்கிறான். வெண்பா, நீ ரொம்ப டென்ஷனா இருக்கியா? ரிலாக்ஸா மூச்சை இழுத்துவிடு என்று நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக கமலி வெண்பாவின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அவளுக்கு ஊக்கமளித்தாள். வெண்பா மிகவும் குழப்பமான மனநிலையுடன் மேடைக்கு பின்னால் இருந்த அறையை பார்த்து, எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல கமலி என்று கூறிவிட்டு அமைதியாக இருந்தாள். இந்த முறை அவள் பங்கேற்க உள்ள அவளது இறுதி நிகழ்ச்சியை யாரும் திருட முயற்சிக்கவில்லை. அவளை அழிக்க வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. ஆசியாவில் மாடல்களுக்கு பெருமை சேர்க்கும் மேடை அவளுக்கு முன்னால் தயாராக இருந்தது. அந்த ஆராதனா ஏதாவது சதிவேலை பண்ணி உனக்கு இடைஞ்சல் கொடுப்பான்னு நினைக்கிறியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல வெண்பா. அவள் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே யாராவது வருவாங்களான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கா. அவ எப்படி உனக்கு இடைஞ்சல் பண்ண முடியும் என்று கேட்டாள். கமலி, நீ என்ன சொல்ற? ஆராதனாவுக்கு என்ன ஆச்சு என்று வெண்பா ஆச்சரியத்துடன் கேட்டாள். கமலி பதிலளிக்கவில்லை. ஆனால் அவள் ஒரு அர்த்தத்துடன் சிரித்தாள். நிச்சயமாக அவள் வெண்பாவிடம் எதுவும் சொல்ல போவது கிடையாது. இந்த புரோகிராம் அவளுடைய பெர்ஃபார்மன்ஸை பாதித்துவிடக் கூடாது என்று நினைத்தாள். மேலும் அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ் அணுவாக பார்த்து ரசிப்பதற்காக ஒரு ஜீவன் விமானத்தில் பயணம் செய்து இப்பொழுது ஆடியன்ஸ் மத்தியில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. கமலி வெண்பாவுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. அதற்கு மேலும் அவள் கமலியுடன் எதுவும் தோண்டி துருவி கேட்கவில்லை. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் அந்த நியூஸ் தன்னை வந்தடையும் என்று அவள் நம்பினாள்.
அதற்கு மேல் தான் அங்கே இருந்தால் வெண்பா தன்னிடம் ஏதாவது கேள்வி கேட்பாளோ என்று கமலி பயந்தாள். அதனால் அவள், பிரபாகர் வெளியில கால் பண்ணிட்டு இருக்காரு, நான் போய் அவரை பாத்துட்டு வரேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, நீ ரெடியாரு என்று அவள் வெண்பாவிடம் கூறிவிட்டு அங்கிருந்து நழுவினாள். வெளியில் யாருக்கோ போன் பேசிக் கொண்டிருந்த பிரபாகரை போய் அவள் பார்த்தாள். ஆனால் பிரபாகரின் மனநிலை அப்போது மிகவும் கோபமாக இருந்தது. அவன் முகமே சரியில்லை. அவனை தொந்தரவு செய்யாமல் அமைதியாக அவன் பக்கத்தில் நின்று கொண்டாள் கமலி. பிரபாகர் யஷ்வந்திடம்தான் பேசிக் கொண்டிருந்தான். யஷ்வந்துக்கும் பிரபாகருக்கும் கடுமையான வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. பிரபாகர், நீ இனிமே வெண்பாவோட மேனேஜரா இருக்கக்கூடாது. உன்னை அந்த போஸ்டிங்ல இருந்து நாங்க உன்னை தூக்கிட்டோம். இனிமே நீ அவளோட மேனேஜரா இருக்கக்கூடாது. இது இந்த கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி எடுத்த முடிவு. நீ இந்த முடிவுக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும் என்று கூறினான். ஏன், நான் என்ன தப்பு பண்ண? எதுக்காக என்ன இந்த போஸ்ட்ல இருந்து எடுத்தீங்க? என்னை எதுக்காக கம்பெனியை விட்டு வெளியேற சொல்றீங்க என்று பிரபாகர் கேட்டான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இது ஆராதனாவோட முடிவு. நீ இப்பவே உன்னோட போஸ்டிங்க நீதான் ரிசைன் பண்ணணும். வெண்பாவுக்கு நாங்க வேற யாராவது புது மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணிப்போம் என்று ஆணவமாக கூறினான். நீங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. நான் வெண்பாவோட மேனேஜரா இருக்கறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீதான் சுஹாசினிக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்க இல்லையா? அந்த வேலைய நீ முதல்ல ஒழுங்கா பாரு. அதுல நீ கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம்ல. தேவையில்லாம எதுக்கு என் விஷயத்துல மூக்க நுழைக்கிற என்று கேட்டான் பிரபாகர். இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இல்லப்பா. நீ எதை பேசுறதா இருந்தாலும் அத ஆராதனா மேடம் கிட்டயே பேசிக்கோ. இது அவங்க எடுத்த முடிவுதான். வெண்பாவுக்கு உன்னை விட்டா வேற ஆளே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நாங்க வேற யாராவது மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணுவோம். நீ முதல்ல கிளம்பு, காத்து வரட்டும் என்று திமிராக கூறினான் யஷ்வந்த். எபிசோட் 195. என்னோட தகுதிக்கும் திறமைக்கும் நான் எங்க போனாலும் நல்லா இருப்பேன். யஷ்வந்திடம் அதற்கு மேல் பேசி எந்த பிரயோஜனம் இல்லை என்று முடிவுக்கு வந்தான் பிரபாகர். ஆராதனா தான் அவனை வற்புறுத்தி வெண்பாவிற்கு மேனேஜராக இருக்க வைத்தாள். இப்பொழுது அவளை முன்வந்து தன்னை ஏன் வேலையிலிருந்து நீக்குகிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. இன்னும் யஷ்வந்த் இணைப்பில்தான் இருந்தான். அவன் பிரபாகரை சீண்டி பார்க்க விரும்பினான். அவன் பிரபாகரிடம், நாங்க ஒன்னும் வெண்பாவுக்கு எதிரா எதுவும் செய்யல. வெண்பாதான் கம்பெனிக்கு எதிரா நடந்துகிட்டு இருக்கா. அவ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. அவ இந்த கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட்ல தான் வேலை பாக்குறானே கூட மறந்து போயிட்டா. ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாத, இந்த கம்பெனி இல்லனா நீயும் கிடையாது, வெண்பாவும் கிடையாது. 2 பேரும் இருக்கிற இடம் தெரியாம பூஜ்யம் ஆயிடுவீங்க. நீ யாரு? என்ன பார்த்து சுஹாசினிக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்கற வேலைய பாருன்னு சொல்றதுக்கு எனக்கு எல்லாம் தெரியும். உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ ஒரு மேனேஜரா இருக்கிறதுக்கான தகுதிய எப்பவும் எழுந்துட்ட. நீ ஆராதனாவுக்கு கீழே வேலை பாக்குறதையே மறந்து போயிட்ட. அந்த எண்ணம் உனக்கு எப்பயாவது இருந்திருந்தா நீ அந்த வெண்பாவை இப்படி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பியா? ஆராதனாவுக்கு ஆப்போசிட்டா நடந்துகிட்ட. அதனாலதான் உனக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அதோட உனக்கு ஒரு மேனேஜரா இருக்கிறதுக்கான எந்த தகுதியும் கிடையாது. அதுவும் இந்த கம்பெனில தொடர்ந்து ஒரு மேனேஜரா இருக்கிறதுக்கு இனிமே உனக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று ஏளனமாக சிரித்துக் கொண்டே கூறினான் யஷ்வந்த். யஷ்வந்தின் வார்த்தைகளை கேட்டதும் பிரபாகரின் உதடுகளில் ஒரு ஏளன புன்னகை தோன்றியது. அவன் யஷ்வந்திடம், யாருக்கு தகுதி இல்ல? அந்த வார்த்தைய நீ சொல்லக்கூடாது. எனக்கு இந்த கம்பெனில உரிமை இல்லையா? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நானும் ஆராதனாவும் சேர்ந்துதான் இந்த கம்பெனியே உருவாக்கினோம். என்ன பார்த்து இந்த கம்பெனில உரிமை இல்லன்னு சொல்ல நீ யாரு? தகுதிய பத்தி நீ பேசுறியா? நான் தான் இந்த கம்பெனிலேயே டாப் மேனேஜரா இருந்தேன். நான் அந்த பதவிய வேணான்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம்தான் ஆராதனா உனக்கு அந்த போஸ்டிங்க கொடுத்தா. பழசெல்லாம் மறந்து போயிடுச்சா? இல்ல உன்னோட மெமரி லாஸ் ஆயிடுச்சா என்று அவனிடம் நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல் நறுக்கு நறுக்கென்று கேள்வி கேட்டான். மேலும் உன்னை விட ஒரு மேனேஜரா இருக்கிறதுக்கான தகுதியும் திறமையும் என்கிட்ட அதிகமாவே இருக்கு. நான் இத தலக்கணத்துல சொல்லல, உன்னோட மனசாட்சியை கேட்டுப்பாரு, அதுவே சொல்லும். நீ ஒரு மேனேஜரா இல்ல, ஒரு மனுஷனா இருக்க கூட தகுதி கிடையாது. இந்த கம்பெனி இல்லனா என்ன? என்னோட தகுதிக்கோ திறமைக்கோ நான் எங்க போனாலும் நல்லா இருப்பேன். நான் நேர்மையா உழைக்கிறேன். அதுக்கான சம்பளம் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு பதிலா இந்த கம்பெனில வேற யாராவது ஆராதனாவை மேனேஜரா செலக்ட் பண்ணாலும் அதுக்காக நான் ஃபீல் பண்ண மாட்டேன் என்று பிரபாகர் தெளிவாக கூறினான். அதன் பின்னர் யஷ்வந்த் பேசுவதற்கு இடம் கொடுக்காமல் பிரபாகர் தன்னுடைய போனை கட் செய்தான். அவன் இனிமேல் ஆராதனாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டான். இவ்வளவு நேரம் அவன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து கொண்டிருந்த கமலி அவனிடம், பிரபாகர் சீக்கிரமா வாங்க, வெண்பாவோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்க பாக்க வரலையா என்று கேட்டாள். நிச்சயமா வர. இன்டர்நேஷனல் ஃபேஷன் ஷோவுல வெண்பாவோட பெர்ஃபார்மன்ஸ பாக்க நானும் ஆவலதான் இருக்கேன்.
அதை எப்படி மிஸ் பண்ணுவேன் என்று பிரபாகர் சிரித்தபடி கூறினான். வெண்பா இந்த ஸ்டேஜில் தோன்றுவதற்கு முன்பாகவே அவளை வாழ்த்திய பலரும் அவளுக்கு மெயில் அனுப்பியிருந்தார்கள். அந்த வாழ்த்து செய்திகளால் அவளுடைய இன்பாக்ஸ் முழுவதும் நிரம்பி இருந்தது. அவளுக்கு பதிலளிக்க கூட நேரமில்லை. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பல வாழ்த்து செய்திகள் வந்து சேர்ந்து கொண்டே இருந்தது. அவள் ஏற்கனவே ஓரியண்டல் ட்ரெண்டிங்கில் ஃபேமஸான மாடலாக இருந்தாள். ஆனால் இப்பொழுது இந்த இன்டர்நேஷனல் லெவல் ஃபேஷன் ஷோவில் பங்கேற்பதால் அவள் இன்னும் பிரபலம் அடைந்தாள். அத்துடன் அமேசிங் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியின் ஆர்கனைசர் இந்த நிகழ்ச்சி குறித்து பெரிய அளவில் விளம்பரம் செய்திருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஒரு புதிய ஆசிய மாடல் பங்கேற்கப் போவதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதனால் ரசிகர்களிடையே பரபரப்பு அதிகமாக இருந்தது. அதே நேரத்தில் ஆர்வமும் அதிகமாக இருந்தது. இப்பொழுது இன்டர்நேஷனல் அளவில் ஆசிய மாடல்களின் செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டு வருவதாக அனைவரும் உணர்ந்தனர். கமலியும் பிரபாகரும் அந்த புரோகிராம் நடக்கும் சர்ச்சின் உள்ளே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது படிக்கட்டில் ஒரு அமெரிக்க ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமில்லை என்றாலும் அவர்கள் பேசிக் கொள்ளும் போது அவர்கள் வெண்பாவின் பெயரை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் இருவரும் ஒரு கணம் நின்று அவர்கள் பேசிக் கொள்வதை அவர்களுக்கு தெரியாமல் உற்று நோக்க ஆரம்பித்தார்கள். அவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க என்று அந்த ஆண் கேட்டான். உடனே அந்த பெண், அவங்க எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனா முகிலன் அதில் பாதியை எனக்கு கொடுக்கறதா சொல்லிருக்காரு. பரவாயில்ல, இந்த ஆசியாவில இருக்கிறவங்க எல்லாம், அதுவும் அந்த சென்னை வாசிகள் கொஞ்சம் தாராள மனசு கொண்டவங்க போல இருக்கு. அவங்க அந்த ஆசிய மாடல் கேட்வாக் பண்றப்ப கீழே தள்ளுறதுக்காக நிறைய பணம் கொடுத்திருக்காங்க என்று கூறினாள் அந்த பெண். அப்படியா, அவங்க எதுக்காக அந்த ஆசிய மாடலை கீழே தள்ள நினைக்கிறாங்க என்று அந்த ஆண் கேட்டான். அது பத்தியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அந்த பொண்ணை கீழே புடிச்சு தள்ளுறதுக்காக முகிலனுக்கு அவங்க நிறைய பணம் கொடுத்திருக்காங்க. அவரும் எனக்கு கொஞ்சம் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு என்று அந்த பெண் கூறினாள். அவர்கள் குறிப்பிட்டது முகிலனின் பெயரை. முகிலன் தான் இன்று வெண்பாவுடன் ஃபேஷன் ஷோவில் கலந்து கொள்ள இருப்பவன். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் பிரபாகருக்கு பயங்கர கோபம் வந்தது. அப்படின்னா அந்த முகிலன் வெண்பாவை கீழே புடிச்சு தள்ள பிளான் பண்ணிருக்கான் போல இருக்கு. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? எல்லாரும் ஏன் இப்படி வெண்பாவை சுத்தி அடிக்கிறீங்கன்னு தெரியல. அவ மட்டும் இந்த ஃபேஷன் ஷோல தடுக்கி விழுந்தா அவளோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடும். ஒரு சர்வதேச சூப்பர் மாடல் அப்படிங்கிற அவளோட நேம் அவ்வளவுதான். அவளோட கெரியரே இன்னையோட முடிச்சு போயிடும் என்று கோபமாக கூறினாள் கமலி. இந்த மாதிரியெல்லாம் நடந்து கொள்கிறார்களே என்று நினைத்த பிரபாகர் அடுத்து என்ன செய்யலாம் என்று பரபரப்பாக யோசித்தான். இந்த ஆண் மாடல் பணத்தை வாங்கிக் கொண்டு வெண்பாவை ஏன் அழிக்க விரும்புகிறான்? இதற்கு காரணம் மாடலிங் துறையில் தற்போதைய கலாச்சாரம் இவ்வாறாக மாறி வருகிறது. ஆண் மாடல்கள் பெண் மாடல்களுடன் ஒப்பிடுகையில் சற்று வித்தியாசமாக இருந்தனர். பெரும்பாலான ஆண் மாடல்கள் பார்ட் டைமாகத்தான் இந்த மாடலிங் வேலையை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் பெரிய அளவில் இந்த துறையில் சாதிக்கவில்லை. அத்துடன் அவர்கள் பாப்புலராகவும் இல்லை. அவர்கள் இது போன்ற ஃபேஷன் ஷோவில் கலந்து கொள்வதற்கான சம்பளமும் பெண் மாடல்களை விட குறைவாகத்தான் இருக்கும். அதிலும் முகிலன் போன்ற ஆண் மாடல்கள் இந்த துறையில் தனித்துவம் பெற்றிருக்கவில்லை. அதனால்தான் அவன் யாரோ படம் கொடுப்பதாக கூறியவுடன் வெண்பாவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க துணிந்திருக்கிறான். பிரபாகர், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்ப நம்ம என்ன செய்யலாம்? அந்த பொம்பளை பொறுக்கி முகிலன் வெண்பாவை கீழே தள்ள போறதா பிளான் பண்ணிருக்கான் போல இருக்கு. நம்ம என்ன செய்யறது என்று பதற்றத்துடன் கூறினாள் கமலி. பிரபாகர் ஒரு கணம் அமைதியாக இருந்தான். பிறகு உடனே கமலியை பார்த்து, கவின் சார் இங்க வந்திருக்காரா என்று கேட்டான். வந்திருக்காரு பிரபாகர். அவர் ஆடியன்ஸ்க்கு நடுவுல உட்கார்ந்திருக்காரு. ஏன் கேக்குறீங்க என்று கமலி ஆர்வத்துடன் அவனுடைய கண்களை பார்த்தபடி கேட்டாள். ஆனால் பிரபாகர் எதுவும் சொல்லாமல் ஆடியன்ஸ் இருக்கும் இடத்தை நோக்கி முன்னேறி நடந்தான். கவின் ஒரு பக்கமாக ஆடியன்ஸுக்கு மத்தியில் அமர்ந்திருந்தான். அவன் ப்ளூ கலர் கோட் சூட் அணிந்திருந்தான். அவனுடைய தனித்துவமான அழகும் கம்பீரமும் அவன் எவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் அவனை தனிமைப்படுத்தி காட்டியது. பிரபாகர் அமைதியாக உட்கார்ந்திருந்த கவினை பார்த்தான். வெண்பாவின் நம்பிக்கை வாய்ந்த உறுதியான ஆதரவை கவனித்ததைப் போல அவனுக்கு தெரிந்தது. ஆகையால் அவன் விரைவாக கவினை நோக்கி நடந்து சென்று கீழே குனிந்து அவன் காதில் ஏதோ கிசுகிசுத்தான். அதுவரையில் அமைதியாக உட்கார்ந்திருந்த கவின் பிரபாகர் சொல்வதை கேட்டதும் அவனுடைய முகத்தில் கோபம் தெரித்தது. அவன் கண்கள் சிவந்து விட்டது. அவனுடைய பார்வை கூர்மையான கழுகை போல மாறியது. பிரபாகர், அவங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் பரவாயில்ல, நீங்க எந்த பேரும் பேசாம அவங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிடு. அந்த முகிலனுக்கு பதிலடி கொடுக்கறத நாம இந்த புரோகிராம் முடிஞ்சதுக்கு பிறகு பாத்துக்கலாம். இப்போ அவனை நம்ம வழிக்கு கொண்டு வர பாரு என்று கவின் கோபமாக கூறினான்.
பணம், பொருள் என இந்த இரண்டுமே வாழ்க்கையில் மனிதனின் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மற்றும் குணத்தையே மாற்றும் வல்லமை படைத்தது. கவினின் நோக்கத்தை பிரபாகர் புரிந்து கொண்டான். இந்த சமயத்தில் பணம் மட்டுமே தீர்வாக இருந்தது, வேறு வழி எதுவும் இருப்பதாக அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது நாம பேரம் பேசுவது சரியாக இருக்குமா என்று ஒரு சந்தேகம் இருந்தது பிரபாகரின் மனதில். ஆராதனாவின் திட்டத்தில் முகிலனும் ஒருவன்தான். நியூயார்க் போட்டோகிராஃபர்கள் எதையும் சாதிக்கவில்லை. அதனால் கடுப்பான ஆராதனா அவர்களை நீக்கிவிட்டு இப்பொழுது முகிலனை பிடித்துக் கொண்டாள். அந்த போட்டோகிராஃபர்கள் இல்லாததால் எந்த தடையும் இல்லாமல் வெண்பா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வாள். அதனால் அவளை எந்த விதத்திலாவது தொந்தரவு செய்ய வேண்டும் என்று நினைத்த ஆராதனா முகிலனை தன்னுடைய திட்டத்தில் சேர்த்து கொண்டாள். சென்னை. ஆராதனா தன்னுடைய ஆபீஸ் ரூமில் கொஞ்சம் பதற்றத்துடன் அமர்ந்திருந்தாள். ஏ வெண்பா, நான் யாருன்னு நினைச்ச? நீ என்ன மதிக்காம உன் இஷ்டத்துக்கு நடந்துப்ப. ஆனா உனக்கு நான் நல்லது செஞ்சுட்டு இருப்பேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? போயும் போய் உன் மூஞ்சிக்கு இன்டர்நேஷனல் லெவல் ஃபேஷன் ஷோல கலந்துக்க வாய்ப்பு. அத நான் உனக்கு கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷமா லண்டனுக்கு ஓடி போயிருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட முடிவு ஆரம்பிக்க போகுது. அது எவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நீயே எதிர்பார்த்திருக்க மாட்ட. இதுதான் உன்னோட லைஃப்ல நீ லாஸ்டா கலந்துக்கிற ஃபேஷன் ஷோ. இனிமே இந்த மாடலிங் ஃபீல்ட்ல விட்டு எங்கேயாவது ஓடி போயிட வேண்டியதுதான். அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் தான் நான் பக்காவா பண்ணிருக்கேன். என்னை யாருன்னு நினைச்ச? நான் நினைச்சா உன்னை கோபுரத்திலயும் வைக்க முடியும், குப்பை தொட்டிலையும் தள்ள முடியும் என்று தன்னுடைய கையில் இருந்த அழகான வாட்சை திருகிக் கொண்டே நினைத்து கொண்டாள் ஆராதனா. லண்டனில் நடக்கவிருக்கும் சர்வதேச அளவிலான ஃபேஷன் ஷோவில் பங்கேற்பதற்காக ஆவலுடன் காத்திருக்கும் நமது ஹீரோயின் வெண்பா இந்த சதி திட்டங்களை முறியடித்து தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுவாளா? பொறுத்திருந்து பார்க்கலாம். எபிசோட் 196. பிரபாகர், நீ வெண்பாவுக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணியா? நேரம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த கவின் மேடையில் நடக்கப் போகும் நிகழ்ச்சியை பற்றி கவலைப்படாதது போல அமைதியாக இருந்தான். ஆனால் வெண்பா இதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவனுக்கு சற்று கவலையாக இருந்தது. அவன் தன் காதில் இருக்கும் மச்சத்தை வருடிவிட்டுக் கொண்டு தன்னுடைய டென்ஷனை குறைத்துக் கொள்ள முயன்றான். அமேசிங் ஃபேஷன் ஷோ அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்துவிட்டது. இனிமையான பாரம்பரிய இசையுடன் 2 தொடக்க மாடல்கள் ரன்வேவில் தோன்றினர். ஒருவர் வலது பக்கம் இருந்தும் மற்றொருவர் இடது பக்கம் இருந்தும் நடந்து வந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு பிரபாகருக்கு அருகில் வந்து தன் கட்டை விரலை உயர்த்தி பிரச்சனை தீர்ந்து விட்டதாக செய்கை காட்டினான் பிரபாகர். ஆனாலும் கூட அந்த அமெரிக்க மனிதனின் மீது கவினால் முழு நம்பிக்கை வைக்க முடியவில்லை. பிரபாகர், நீ வெண்பாவுக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணினியா என்று மெதுவாக கேட்டான் கவின். என்னால இப்ப அவகிட்ட போய் பேச முடியல. அதனால நான் கமலி கிட்ட சொல்லி விஷயத்தை வெண்பா கிட்ட கன்வே பண்ண சொல்லிவிட்டேன். அவ இந்நேரம் சொல்லி இருப்பான்னு நினைக்கிறேன் என்றான் பிரபாகர். கவின் அங்கிருந்தபடியே வெண்பாவுக்கு நேரே இருக்கும் ஆபத்தை தன்னால் இயன்றவரை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துவிட்டான். இப்போது அவன் மேடைக்கு பின்னால் இருக்கும் மேக்கப் ரூமுக்கு சென்று வெண்பாவை நேரில் பார்த்து கூற முடியாது. அவன் அதற்கான முயற்சியை எடுத்தால் அது வெண்பாவுக்கு பிரச்சனை ஏற்படுத்திவிடலாம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க கவின் சார். நாம இத பத்தி எதுவுமே சொல்லலனாலும் அவளுக்கு ஒன்னும் பிரச்சனை வராது. வெண்பா அந்த முகிலன் கிட்ட ஜாக்கிரதையாதான் இருப்பா. அவ திறமையான பொண்ணு. அவ எந்த ஆபத்தா இருந்தாலும் அத முறியடிச்சு ஜெயிச்சு வந்துடுவா என்று நம்பிக்கையுடன் கூறினான் பிரபாகர். ஆனாலும் கவினால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. இந்த நிகழ்ச்சி முடிந்து தன்னுடைய அருமை மனைவி பத்திரமாக தன்னிடம் திரும்பி வந்தால்தான் அவன் நிம்மதியாக இருப்பான். இந்த இன்டர்நேஷனல் ஃபேஷன் ஷோ முடிந்தவுடன் வெண்பா ஆசைப்பட்டபடி ஒரு சூப்பர் மாடல் ஆகிவிடுவாள். தனக்கு இணையான தகுதியை பெற்று விடுவாள். அதன் பிறகு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இனிமையாகவும் சந்தோஷமாகவும் மற்ற சாதாரண கணவன் மனைவி போல வாழலாம். அத்துடன் வெளி உலகத்திற்கு தங்களை கணவன் மனைவியாக அறிவித்துக் கொள்ளலாம். அதன் பிறகு அவன் அவளை வேறு எந்த கம்பெனிக்கும் சென்று கஷ்டப்படுத்த விடாமல் தன்னுடைய கம்பெனியிலேயே ஒரு சூப்பர் மாடலாக வைத்துக் கொள்ள விரும்பினான். அவனுடைய இந்த கனவு அனைத்தும் நிறைவேண்ட வேண்டுமென்றால் இந்த நிகழ்ச்சியில் வெண்பாவிற்கு எந்த சிக்கலும் ஏற்பட்டுவிடக்கூடாது. அவள் ஒரு சூப்பர் மாடலாக வெளிவர வேண்டும். அதனால்தான் அவனுக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகமாகவே இருந்தது. அப்பொழுது பிரபாகர், வெண்பா 23வது மாடலா பெர்ஃபார்ம் பண்ண போறா. அவதான் கடைசியில வர மாடல் என்று கூறினான். கவின் மேடைக்கு கீழே பார்த்தான். பல கேமராக்கள் தயாராக இருந்தது. அந்த வெளிச்சம் கண்ணை பறிப்பது போல இருந்தது. அவன் உடல் முழுவதும் வியர்க்கத் தொடங்கியது. தமிழ்நாட்டில் இருக்கும் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியின் ஜாம்பவானாக இருந்தாலும் அசைக்க முடியாத ஒரு பேரரசனாக இருக்கும் கவின் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறான். எத்தனையோ பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறான்.
எத்தனையோ இன்டர்நேஷனல் கான்ட்ராக்டுகளை சர்வ சாதாரணமாக கையாண்டிருக்கிறான். அப்பொழுதெல்லாம் அவனுக்கு இந்த அளவு பதட்டம் ஏற்பட்டதே இல்லை. அனைத்தையும் ஈஸியாக செய்து முடித்து விடுவான். இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய மனைவி என்று வரும்போது அவனுக்கு பதட்டம் அதிகமாகியது. அவனது உடல் வியர்வையில் குளித்தது போல தொப்பலாக நனைந்து விட்டது. தானும் இது போல ஒரு பதட்டத்தை அனுபவிப்போம் என்று அவன் கனவிலும் நினைத்து பார்த்தது கிடையாது. அவன் தன்னுடைய ஆசை மனைவிக்காக கண்களை மூடி ஒரு நிமிடம் கடவுளை பிரார்த்திக்க தொடங்கினான். கண்ணம்மா, தைரியமாறு, உனக்காக நான் இருக்க. நீ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து விட்டு எத்தனையோ தடைகளை எல்லாம் தாண்டி வந்து விட்ட. இது இன்டர்நேஷனல் லெவல் ரன்வே. இதுல நீ கீழே விழக்கூடாது. நீ இந்த ஃபேஷன் ஷோல ஜெயிச்சாலும் ஜெயிக்காம போனாலும் நீ என் பொண்டாட்டிதான். நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். ஆனா நீ என்னோட தகுதிக்கு இணையா வந்தாதான் சந்தோஷப்படுவ. அந்த உன்னோட உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இது. நீ தைரியத்தை கைவிட்டுடாத, நம்பிக்கையோட இரு. கடவுளே, என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீதான் அவ கூட துணையா இருக்கணும் என்று மனதார வேண்டிக் கொண்டான். சிறிது நேரம் கழித்து பயங்கர கரகோஷம் எழுந்தது. அந்த சர்ச் முழுவதும் அந்த கரகோஷம் எதிரொலித்தது. ஆரவாரமான பாராட்டு சத்தமும் அதனுடன் சேர்த்து ஒலித்தது. அப்பொழுதுதான் கவின் கண்களை திறந்தான். கவினும் பிரபாகரும் தங்கள் தலையை உயர்த்தி பார்த்தார்கள். அங்கே வெண்பாவும் முகிலனும் ஜோடியாக நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். வெண்பா யூனிக் கொண்ட ஒரு கருப்பு நிற ஆடை அணிந்திருந்தாள். அவளுடைய உடலுக்கு அது கச்சிதமாக பொருந்தியிருந்தது. அந்த துணியும் அதில் இருக்கும் பளபளப்பும் கண்களை கவரக்கூடியதாக இருந்தது. அவள் இடுப்பு வரை அது பரவி இருந்தது. அவளுடைய கண்கள் உயிரோட்டத்துடன் இருந்தது. அவள் மிக 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 அழகாக இருந்தாள். அவளுடைய அழகு உடனடியாக அனைவரின் கண்களையும் அவள் பால் ஈர்த்தது. அவளை சுற்றி இருக்கும் மற்றவை எதுவும் ஆடியன்ஸ் கண்களுக்கு தெரியவில்லை. அவள் மட்டுமே தெரிந்தாள். அழகு என்ற வார்த்தைக்கு புது அர்த்தம் தந்தவளே, உன் அழகை கண்ட பிறகுதான் அதில் ஒளிந்துள்ள அர்த்தத்தை நான் அறிந்தேன். அனைவரும் அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவள் நடந்து வரும்பொழுது அவளுடன் இணைந்து வந்த ஆண் மாடல் வந்தவுடன் பிரபாகருக்கும் கவினுக்கும் ஒரு கணம் இதயம் துடிக்க மறந்தது. அப்பொழுது கீழே இருக்கும் ஆடியன்ஸுகள் தங்களுக்குள் வெண்பாவை பற்றி பேசிக்கொள்ள தொடங்கினார்கள். யார் இந்த பொண்ணு? இவதான் அந்த புது ஆசிய மாடலா? நான் இதுவரைக்கும் இந்த பொண்ண பார்த்ததே இல்லையே. இந்த பெண்ணோட காலை பாருங்களே, வாவ், எவ்வளவு அழகா இருக்கு. இவளோட காலுக்காகவே இவளுக்கு மிஸ் வேர்ல்ட் பட்டத்தை தரலாம் போல இருக்கு. இது எவ்வளவு அழகா இருக்கு, சான்ஸே இல்ல. இந்த மாதிரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே கிடையாது. ஓ மை காட், ஒரு தேவதைய போய் பேய் வேஷம் போட்டுட்டு அனுப்பியிருக்காங்களே. அந்த பொண்ணோட கண்ணை பாருங்களே, அந்த ஒரு கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அதுல அவ்வளோ உயிரோட்டம் தெரியுது. இவ்வாறாக ஆடியன்ஸ் பேசிக் கொண்டிருந்தனர். மேடையில் நின்ற வெண்பாவோ முழு நம்பிக்கையை வெளிப்படுத்தினாள். மிகுந்த தன்னம்பிக்கையுடன் நிமிர்ந்து ஆடியன்ஸை பார்த்தாள். வழக்கம் போல அவள் மேடையில் காலடி எடுத்து வைத்த உடனே வேறொரு புது வெண்பாவாக மாறிவிட்டாள். மிகவும் இளமையான சுறுசுறுப்பான தேவதை போல தோன்றினாள். மாடலிங் துறையில் கால் பதிப்பதற்காகவே பிறந்தவள் போல தோன்றினாள். இந்த இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் காலடி எடுத்து வைக்க முழு தகுதி அவளுக்கு இருப்பது போலவும் அனைவருக்கும் ஒரு உணர்வை கொடுத்தாள். இந்த மேடை அவளுக்காகவே வடிவமைக்கப்பட்டது போல அனைவருக்கும் தோன்றியது. அவள் கண்களில் இருந்த பிரகாசமான தோற்றம் மற்றும் அவள் உடலில் இருந்து வெளிவந்த பிரகாசம் ஆகியவை அவளை மிக மிக அழகாக மாற்றியது. அவள் அணிந்திருந்த ஆடைகள் கருப்பு நிறத்தில் இருந்தாலும் அவளுடைய தூய வெண்மையான அப்பழுக்கில்லாத மனம் அனைவரையும் கவர்ந்திருப்பது போலவே இருந்தது. அவள் தனக்கு அளித்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய முழு திறமையும் வெளிக்காட்டினாள். ரன்வேயில் அவள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அங்கிருந்தவர்களை பிரமிக்கச் செய்தது. அவளுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை கொஞ்சம் கூட மாறாமல் அவள் சித்தரித்த விதம் எல்லாரையும் ஈர்த்துவிட்டது. அங்கிருந்தவர்களின் மனதில் இந்த நிகழ்ச்சியினுடைய கான்செப்டை தெளிவாக பதித்ததோடு மட்டுமல்லாமல் வெண்பாவும் ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்துவிட்டாள். அங்கு கூடியிருந்த அனைவரும் எழுந்து நின்று கை தட்டினார்கள். பிரபாகர் எதிர்பார்த்தது போல எந்த ஒரு அசம்பாவிதமும் அங்கு நடக்கவில்லை. வெண்பா பாதுகாப்பாக இருந்தாள். முகிலன் அவளிடம் மோசமாக எதுவும் நடந்து கொள்ளவில்லை. அவள் அழகாக கேட்வாக் செய்து பார்வையாளர்களை தன்பால் ஈர்த்தாள். சிறிது நேரத்தில் மேடையில் இருந்த வெண்பாவின் கண்கள் அந்த சர்ச்சின் ஒரு மூலையில் பார்வையாளர்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்த கவின் மீது விழுந்தது. ஒரு கணம்தான் அந்த பார்வையிலேயே 1000 வார்த்தைகள் பேசிக் கொண்டன. இருவரது இதயங்களும் அவர்கள் முன் பேசுவதற்கு வார்த்தைகள் தேவையில்லை, கண்மணிகளே போதுமானதாக இருந்தது. அவர்கள் இதயபூர்வமாக பேசிக் கொண்டார்கள். நான் என் கண்களை சிமிட்ட விரும்பவில்லை, ஏனென்றால் நான் என் கண்களை சிமிட்டும் நேரம்
உன்னை காணாமல் தவிக்க முடியாது என்பதற்காக என்றது அவள் இதயம். கண்ணம்மா, உனக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். உன்னோட டேர்னிங் பாயிண்ட் இது. அதை யாராலையும் சிதைக்க முடியாது. உனக்கு இனிமே யார் எந்த கெடுதல் செஞ்சாலும் அது உன்னை பாதிக்காது. இந்த மாமா இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கெட்டது வந்தாலும் இல்ல நீ தோல்வி அடைஞ்சாலும் மத்தவங்க உன்னை கிண்டல் பண்ணாலும் அதுல இருந்து மீண்டு வர உனக்கு ஒரு ஊன்றுகோலா நான் இருப்பேன் என்று சொன்னது கவினின் கண்கள். வெண்பா அவனுடைய அழகான முகத்தை பார்த்து சிரித்து அவனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டாள். ஆனால் அவள் அணிந்திருக்கும் இந்த உடையில், அவள் உருமாறி இருக்கும் இந்த பாத்திரத்தில் இருந்தபடி அவளால் இனிமையாக சிரிக்க முடியாது. அவள் அனைவரையும் மிரள வைத்து அவர்களுக்கு பயத்தை தரும் அளவுக்கு ஒரு பெரிய அழகான புன்னகையை மட்டுமே அவளால் வெளிப்படுத்த முடிந்தது. அந்த புன்னகை பார்வையாளர்களை இன்னும் வெறித்தனமாக்கியது. அவளுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்தவர்களின் கரகோஷம் விண்ணை பிளந்தது. இப்போது வெண்பாவும் முகிலனும் அவர்களது இடங்களை மாற்றிக்கொண்டனர். இப்போது இது முகிலனின் நடிப்பை வெளிப்படுத்த கிடைத்த வாய்ப்பு. ஒரு புறம் பார்வையாளர்கள் எல்லோரும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் மேடையை பார்த்து கொண்டிருக்க, மறுபுறம் இருந்த கவினும் பிரபாகரும் தங்களது கைகளை மடக்கிக் கொண்டு மிகுந்த பதட்டத்தில் வெண்பாவுக்கு எதிராக முகிலன் ஏதாவது செய்து விடுவானோ என்ற சிந்தனையில் பரபரப்பாக இருந்தார்கள். ஆனால் சில நிமிடங்கள் கடந்தது. முகிலன் எதுவும் செய்யவில்லை. தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸில் மட்டுமே கவனம் செலுத்தினான். அவனுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது அவனுக்கு தவறாக எதையும் செய்யும் நோக்கமில்லை என்பது போலவே தெரிந்தது. அவன் சாதாரணமாக அந்த ரன்வேவில் முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தான். இதைத்தான் தன் வினை தன்னை சுடும் என்பார்கள். நாம் பிறருக்கு கெடுதல் செய்ய நினைத்தால் அந்த தீவினை முதலில் தாக்குவது நம்மையாகத்தான் இருக்கும். முகிலன் விஷயத்தில் நடந்தது அதுவே. வெண்பா தன் திறமையை வெளிக்காட்டி அருமையாக பெர்ஃபார்மன்ஸ் செய்துவிட்டு மேடைக்கு பின்பக்கமாக நடந்து சென்று கொஞ்சம் கொஞ்சமாக பார்வையாளர்களின் கண்களிலிருந்து மறைந்து போனாள். ஆனாலும் அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ் அனைவர் கண்களிலும் அப்படியே நிலைத்திருந்தது. அவள் இப்போதும் மேடையில் நின்று கொண்டிருப்பது போலவே அவர்களுக்கு தோன்றியது. அவள் தன் திறமைகளை காட்டிய விதம், அந்த பிரகாச ஒளி வீசும் கண்கள், அந்த அழகான நீண்ட கால்கள், நரகத்தை வெளிக்காட்டுவது போல இருந்த அந்த புன்னகை என இவை அனைத்துமே பார்வையாளர்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்துவிட்டது. அவர்கள் மனதை குளிர வைத்துவிட்டது. அவர்கள் எல்லோருமே உற்சாகத்தில் மூழ்கி கிடந்தார்கள். பார்வையாளர்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்த ஃபேஷன் திரையின் பிரபலமான ஃபேஷன் டிசைனர்களும் செல்வாக்கு மிக்க பிரபலமான மனிதர்களும் அனைவருமே இந்த ஆசிய மாடல் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா, கண்டிப்பா பெரிய அளவுல ஃபேமஸ் ஆகத்தான் போறா, கண்டிப்பா இவளுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த பொண்ணு பேரு என்னன்னு தான் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல என்று ஒருவர் கூறினார். அட, அந்த பொண்ணோட பேரு வெண்பா என்றார் இன்னொருவர். அந்த பெண்ணோட பேரு அழகா இருக்கு, அதுக்கேத்த மாதிரி அவளும் அவளோட பெர்ஃபார்மன்ஸும் கூட ரொம்ப சூப்பரா இருந்துச்சு என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த ஃபேஷன் ஷோ ஆடைகளுக்காக நடத்தப்பட்டது. பல்வேறு விதமான ஆடைகளை அணிந்து கொண்டு மாடல் அழகிகள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள். பார்வையாளர்களுக்கு அந்த ஆடைகள் மனதில் பதிந்ததா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த ஆசிய மாடலின் முகம் மட்டும் அவர்கள் மனதில் அச்சடித்தது போல் பதிந்துவிட்டது. அவர்கள் அனைவரும் அந்த ஆசிய மாடல் அழகியை மீண்டும் ஒருமுறை பார்க்க விரும்பினார்கள். நிகழ்ச்சி முடிந்தவுடன் வெண்பாவின் ஆடையை வடிவமைத்த ஃபேஷன் டிசைனர் வெண்பாவின் கையை பிடித்துக்கொண்டு ஸ்டேஜில் தோன்றினார். அனைவரும் அவர்களுக்கு கரகோஷம் செய்து தங்களுடைய பாராட்டை தெரிவித்தார்கள். வெண்பா ஆடியன்ஸின் உற்சாகமான சத்தத்தை கேட்டாலும் அவள் கண்கள் ஆடியன்ஸுக்கு மத்தியில் அமர்ந்திருந்த கவினியை தேடின. நான் டிசைன் பண்ணின ஆடைய போட்டுட்டு இருந்த வெண்பாவை மனதார பாராட்டுறேன். அவங்க தன்னோட முழு திறமைய வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆடைய வடிவமைச்சது நானா இருந்தாலும் இது பாப்புலரா இருக்க காரணம் கண்டிப்பா வெண்பாதான். இத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்று மனம் திறந்து பாராட்டினார். அந்த ஃபேஷன் டிசைனர் இவளை புகழ்ந்து கொண்டிருந்தாள். அவளோ கவினையே பார்த்து கொண்டிருந்தாள். இன்டர்நேஷனல் லெவல் மேடையில ஏற வேண்டும் என்ற அவளின் பல நாள் கனவுகள் இன்று நிறைவேறிவிட்டது. அதற்கு காரணம் அவளின் திறமையாக இருந்தாலும் கவின் இல்லாமல் அவளால் இதை சாதித்திருக்க முடியாது. இதை எண்ணி அவளுக்கு கண்கள் கலங்கியது. அதை தடுத்து நிறுத்தியபடி அவள் அவனை பார்த்து சிரித்தாள். இந்த மேடையிலிருந்து தள்ளி குதித்து ஓடி தன்னுடைய ஆசை கணவனை கட்டி அணைத்துக் கொள்ளும் ஆவல் அவளுக்குள் அதிகரித்தது. தன்னுடைய மனதை கட்டுப்படுத்துவது அவளுக்கு அவ்வளவு எளிதான காரியமாக தோன்றவில்லை. எபிசோட் 197. தன்னுடைய ஆசை அனைத்தையும் அவன் அந்த முகத்தில் வெளிக்காட்டினான்.
இதனிடையில் கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தில் இருக்கும் ஆராதனா தன்னுடைய போனையே பார்த்து கொண்டிருந்தாள். இன்னும் சற்று நேரத்தில் வெண்பா ஸ்டேஜிலிருந்து கால் தடுக்கி கீழே விழுந்திருப்பாள். அனைவரின் கிண்டலுக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகி அவமானத்தில் நொந்து போய் கண்ணீரில் கலங்கிக் கொண்டிருப்பாள் என்ற நல்ல செய்தியை கேட்பதற்காக அவள் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தாள். ஆனால் ஆராதனாவின் கனவை தவிடு பொடியாக்கும் விதமாக அவளுக்கு ஒரு போட்டோ வந்தது. அந்த போட்டோவில் வெண்பா ஒரு மகாராணி போல இருந்தாள். அதில் அவள் தன்னுடைய திறமையையும் அழகையும் ஒன்று கூட்டி வெளிப்படுத்தும் விதமாக ஆடைகளை அணிந்திருந்தாள். மேலும் அங்கு வருகை தந்திருந்த ஃபேஷன் துறையில் மிகவும் செல்வாக்குமிக்க மனிதர்களிடமிருந்து பாராட்டுகளையும் கரகோஷங்களையும் பெற்றிருந்தாள். அவர்கள் அனைவரும் ரன்வேவில் வந்த ஒரு தேவதை என்று அவளை பாராட்டினர். அதை அனைத்துமே அந்த ஒரு போட்டோவில் தெளிவாக தெரிய அதை கண்டு கடுப்பாகி போன ஆராதனா உடனே முகிலனின் மேனேஜருக்கு கால் செய்தாள். ஹலோ, நான் சொன்ன மாதிரி நீங்க நடந்துக்குவீங்கன்னு நினைச்சேன். ஏன் இப்படி பண்ணீங்க? அந்த வெண்பாவை எப்படி ஜெயிக்க விட்டீங்க? அவளை கீழே தள்ளிவிட சொல்லித்தானே நான் உங்களுக்கு பணம் கொடுத்திருந்தேன். பணம் வாங்கிட்டு எதையும் ஒழுங்கா செய்யலனா என்ன அர்த்தம் என்று கோபமாக கேட்டாள். நாம பிளான் போட்டது என்னமோ உண்மைதான். ஆனா அது சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறது எங்களால அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. இத நாங்க ஏற்கனவே சொல்லி இருந்தோமே. இப்போ நீங்க இப்படி கேட்டா என்ன அர்த்தம் என்று அந்த நபர் ஆங்கிலத்தில் பதிலளித்தார். நீங்க எல்லாம் ஒரு மனுஷங்களா? பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டீங்களே. இந்த வெளிநாட்டுக்காரங்களே இப்படித்தான் என்று ஆராதனா கடுமையாக திட்டினாள். அவளுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. அடுத்து என்ன செய்வது என்பது தெரியாமல் தன் கையில் இருந்த ரெட் வைனை எடுத்து வாய்க்கு அருகே கொண்டு சென்றாள். ஒரு பாட்டில் முழுவதையும் ஒரே மூச்சில் காலி செய்தாள். தனக்கு எதிரியாக இருக்க வேண்டும் என்றே கடவுள் வெண்பாவை படைத்து இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருப்பாரோ என்று அவளுக்கு சந்தேகமாக இருந்தது. தான் வெண்பாவுக்கு எதிராக ஒரு அடி எடுத்து வைத்தாள். அதற்கு பதிலாக அவளுக்கு பாராட்டும் புகழும் 2 அடி முன்னேறி செல்கிறது என்று அவள் உள்ளத்தில் புழுங்கினாள். இந்த முறை அமேசிங் ஃபேஷன் ஷோவில் நடந்த புரோகிராம் அவளது புகழை 2 அடிக்கு மட்டும் உயர்த்தவில்லை, அதை விடவும் ராக்கெட் வேகத்தில் உயர்த்திவிட்டது. அதாவது இந்தியாவில் இருக்கும் இன்டர்நேஷனல் லெவல் மாடல்கள் அனைவரை விடவும் இவள் இப்போது முதல் தரத்திற்கு சென்று விட்டாள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவின் டாப் ஸ்டார் மாடல் அழகிகள் பட்டியலில் வெண்பாவின் பெயர் முதலில் வந்தது. அதே சமயம் ஆராதனாவோ இரவும் பகலுமாக அனைவராலும் எதிர்க்கப்பட்டு தாக்கப்பட்டு வந்தாள். காரணம், என்டர்டைன்மெண்ட் நியூஸ் மீடியாவின் தலைப்பு செய்திகளில் அவளுடைய பெயர் முதலிடத்தில் வந்தது. தனது மேக்கப்பை அகற்றிய பிறகு வெண்பா சில இன்டர்வியூக்களை ஏற்று பேட்டியளித்தாள். அதன் பின்னர் பிரபாகர் பாதுகாப்புடன் அந்த சர்ச்சை விட்டு வெளியே வந்தாள். கார் சர்ச்சுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தது. அவள் வெளியே வருவதை பார்த்த கவின் வேகமாக அவள் அருகில் காரை ஓட்டிக்கொண்டு வந்து நிறுத்தினான். உடனே வெண்பா ஓடி வந்து அந்த காரில் ஏறிக்கொண்டாள். கவின் சரக்கென்று அந்த இடத்திலிருந்து தன் காரை வேகமாக ஓட்டிக்கொண்டு தன்னுடைய மாளிகையை நோக்கி சென்றான். வெண்பா யாரோ ஒருவரின் காரில் ஏறுவதை தேர்டே ஸ்டுடியோவின் ரிப்போர்ட்டர் பார்த்து கொண்டிருந்தான். உடனே அவன் அந்த காரை ஃபாலோ செய்ய தொடங்கினான். ஆனால் துரதிருஷ்டவசமாக கவினுடைய காரின் கண்ணாடிகள் அனைத்தும் கனமான கண்ணாடிகளால் ஆனவை. அதனால் அதன் வழியை யாராலும் உள்ளே இருப்பவர் யார் என்று கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் மனம் தளராத அவன் அந்த காரை ஃபாலோ செய்து கொண்டே சென்றான். அந்த தனியார் எஸ்டேட்டிற்குள் கார் நுழைந்தது. அங்கு கூட பாதுகாப்பு பலமாக இருந்ததால் அந்த எஸ்டேட்டிற்குள் ரிப்போர்ட்டரின் காரை செல்ல பாதுகாவலர்கள் அனுமதிக்கவில்லை. அதனால் எஸ்டேட்டுக்கு வெளியே தன்னுடைய காரை நிறுத்திவிட்டான். அங்கிருந்தபடியே ஒரு மறைவான இடத்தில் பதுங்கிக் கொண்ட இந்த ரிப்போர்ட்டர் காத்து கொண்டிருந்தான். கண்டிப்பாக தான் எதிர்பார்க்கும் அளவுக்கு ஏதாவது ஒரு துப்பு தனக்கு கிடைக்கும் என்று அவன் நம்பிக்கையுடன் இருந்தான். மாளிகைக்குள் நுழைந்தவுடன் வெண்பாவின் கையை பிடித்து பரபரவென இழுத்துக்கொண்டு செகண்ட் புளோரில் இருக்கும் அவர்களுடைய பெட்ரூமுக்கு அழைத்து சென்றான். உள்ளே நுழைந்தவுடன் அவன் வேகமாக பெட்ரூமின் கதவை சாத்தி தள்ளிவிட்டு அவளை சுவற்றில் தள்ளி அவளுடைய உதடுகளை கவினான். கண்ணம் உரச, மூச்சு கலக்க, கண்கள் பேச கவிதை பிறக்குதே. உதட்டில் ஏக்கம் பிரிய, தயக்கம் சேர்ந்த உதடு பிரிய மறுக்குதே. அந்த முத்தம் அவளுடைய உயிரை குடிப்பது போல இருந்தது. தன்னுடைய ஆசை அனைத்தையும் அவன் அந்த முத்தத்தில் வெளிக்காட்டினான். சாரி வெண்பா, என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. நைட் ஃபுல்லா நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன். என்னோட ஆசையை என்னால கட்டுப்படுத்தவே முடியல. உன்னை பாக்கணும், உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. என்னால அந்த ஆசையை கட்டு போட முடியல என்று கூறியபடியே கவின் தனது கோட்டை கழற்றி தரையில் வீசினான்.
அவனை புன்னகையுடன் பார்த்த வெண்பா தன்னுடைய கரங்களால் அவனை இழுத்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அவளது விரல்கள் அவனது தோள்பட்டையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டன. அவளுக்கும் அதே ஆசை, அதே வெறிதான் இருந்தது. அவனை ஒரு நிமிடம் கூட அவளால் பிரிந்திருக்க முடியவில்லை. இருவர் உடலிலும் காமத்தீ கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. அந்த உணர்ச்சியை பற்ற வைத்தது யார் என்று தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அவர்கள் இருவரும் உணர்ச்சி வேகத்தில் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து கொண்டார்கள். இருவர் மூச்சுக்காற்றும் மிகவும் வெப்பமாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து ஏதோ ஒன்று கிழியும் சத்தம் கேட்டது. வெண்பாவின் உடைகள்தான் கிழிந்து கொண்டிருந்தது. அவளது உடையை கழட்டும் அளவுக்கு கூட கவினுக்கு பொறுமை இருக்கவில்லை. அவளுடைய ஆடையை பிடித்து கிழித்து இழுந்தான். அதை பொறுமையாக கழற்ற நினைத்தான். ஆனால் ஒரு ஆணின் வலிமைக்கு முன்னால் ஒரு பெண்ணால் போட்டி போட முடியவில்லை. இது அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. அவர்கள் இருவரும் முழு நிர்வாணமாக கட்டிலில் விழுந்தார்கள். இருவரும் கட்டித் தழுவி கட்டிலில் உருண்டு புரண்டார்கள். வெண்பாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சில நாட்கள்தான் அவர்கள் இருவரும் பிரிந்திருந்தார்கள். அதுவே இந்த அளவு உணர்ச்சியை தூண்டிவிடும் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவர்களின் உடல்கள் இரண்டு பாம்புகளைப் போல பின்னி பிணைந்து கொண்டிருந்தது. உணர்ச்சி வேகத்தில் இருவரும் கட்டித் தழுவிக் கொண்டிருந்தனர். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருந்தார்கள். வெண்பாவின் உடல் முழுவதிலும் எச்சில் முத்தம் பதித்தான் கவின். இருவரின் உச்சக்கட்ட இன்பத்தை அனுபவித்தார்கள். வெண்பா சோர்ந்து போனாள். அப்படியே அசைவற்று கிடந்தாள். படுக்கை கசங்கி கிடந்தது. அதை சரி செய்துவிட்டு அவளுடைய உடலை சுத்தம் செய்த பின் பாத்ரூமுக்கு சென்று தானும் சுத்தமாகி அவளுக்கு அருகில் வந்து படுத்துக் கொண்டான். வெண்பா கவினின் வயிற்றில் தலையை வைத்து படுத்திருந்தான். அவன் தன் கண்களை மூடி நிதானமாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். அவர்கள் அனுபவித்த சுகம் அவர்கள் இருவர் உடலிலும் பரவியிருந்தது. அதை கண்களை மூடி அனுபவித்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது கவின் அவளை பார்த்து, டயர்டா இருக்க கண்ணம்மா என்று கேட்டான். என்னை விட நீதான் இப்போ ரொம்ப டயர்டா இருக்க மாமா என்று இரட்டை அர்த்தத்தில் கூறினாள் வெண்பா. கவின் அமைதியாக சிரித்துக்கொண்டே அவள் தலைமுடியை கோதிவிட்டான். அதன் பின் அவன் வெண்பாவை குளிப்பதற்காக குளியல் அறைக்கு தூக்கி கொண்டு சென்றான். அவளை அப்படியே வெதுவெதுப்பாக இருந்த குளியல் தொட்டிக்குள் படுக்க வைத்தான். தன்னுடைய கைகளால் அவளை தண்ணீரில் மூழ்க வைத்தான். வெண்பாவோ அவனை தன் பக்கமாக இழுத்து தனக்கு அருகிலேயே படுக்க வைத்துக் கொண்டாள். இருவரும் அந்த வெதுவெதுப்பான நீரில் குளித்தார்கள். வெண்பா, புரோகிராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கமலி உன்கிட்ட வந்து உன்னை அலர்ட் பண்ணினாளா என்று கேட்டான் கவின். வெண்பா ஒரு கணம் அமைதியாக இருந்தாள். ஆமாமா, அவ புரோகிராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே என்ன அலர்ட் பண்ணிட்டா. ஆனா கமலி வந்து என்ன அலர்ட் பண்ணலனாலும் நான் அந்த முகிலனை அவ்வளோ சீக்கிரம் விட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அவன் எனக்கு ஏதோ இடைஞ்சல் பண்ண போறான்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் நான் அவனோட ஷூல சில பொருட்களை வைக்க சொல்லி ஏற்கனவே கமலி கிட்ட சொல்லியிருந்தேன் என்று பதிலளித்தாள். பரவாயில்ல வெண்பா, செம்மையா பிளான் பண்ணிருக்க. அதனாலதான் அவன் சரியா நடக்காம ஒரு மாதிரி தவிச்ச மாதிரி நடந்துகிட்டு இருந்தானா ஸ்டேஜ்ல என்று சிரித்துக்கொண்டே கேட்டான். ஆமாமாமா, அதனாலதான் அவன் ஸ்டேஜ்ல சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அது அவனுக்கு நல்லா வேணும். என்ன கீழே தள்ளிவிட நினைச்சதோட கம்பேர் பண்றப்போ அவன் ஸ்டேஜ்ல சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. இனிமேலாவது அவன் இந்த மாதிரி தப்பான காரியத்துல தன்னோட கவனத்தை செலுத்தாம ஒழுங்கா நடந்துக்கணும். அதுக்காகத்தான் நான் அந்த மாதிரி பண்ணினேன் என்று வெண்பா அமைதியாக சிரித்தபடி கூறினாள். கவின் வெண்பாவின் நெற்றியில் முத்தமிட்டபடி சிரித்தான். தன்னுடைய மனைவியின் திறமையை நினைத்து அவனுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. அவன் வெண்பாவை பார்த்து, வெண்பா, ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா? ஆராதனா இன்னொரு பிளான் பண்ணிருக்கா. பிரபாகர மேனேஜர் பதவியிலிருந்து தூக்க போறா. இனிமே பிரபாகர் உனக்கு மேனேஜர் கிடையாது. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா என்று மெதுவாக கேட்டான். இதை கேட்டதும் வெண்பா ஆடி போனாள். இது எப்பமாமா நடந்துச்சு என்று ஆவேசமாக கேட்டாள். இந்த புரோகிராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தவங்க கூட பிரபாகர் பேசிக்கிட்டு இருந்தத கமலி கேட்டுக்கிட்டு வந்து என்கிட்ட சொன்னா என்று கூறிய கவின் தண்ணீரில் இருந்து வெளியேறி ஒரு துண்டை எடுத்து கட்டிக்கொண்டு வெண்பாவை அந்த தண்ணீரிலிருந்து மேலே தூக்கினான். வெண்பாவும் ஒரு துண்டால் தன்னுடைய உடலை துடைத்துக் கொண்டு ஒரு நைட்டியை எடுத்து அணிந்து கொண்டாள். அதன் பிறகு தூங்குவதற்காக மெத்தையில் வந்து உட்கார்ந்தாள். அவள் மனம் முழுவதும் ஏமாற்றமே நிறைந்திருந்தது. பிரபாகருடன் அவள் செலவழித்த காலங்கள் குறைவானதுதான் என்றாலும் அவளுக்கு பிரபாகரை மிகவும் பிடிக்கும். அவன் தன் முழு மனதுடன் அவளுக்காக வேலை பார்த்தான். மிகவும் நேர்மையாக நடந்து கொண்டான்.
அது மட்டுமல்லாமல் அவளுக்கு நல்ல நல்ல வேலைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மேனேஜராக தன்னால் இயன்றவரை அவன் அரும்பாடுபட்டான். பிரபாகர் போய்விட்டால் அதன் பிறகு கவினை தவிர அவளுக்கு மேனேஜராக இருக்க வேற யாருக்கும் அருகதி கிடையாது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவள் பிரபாகரை தன்னுடைய தோழனாக நினைத்தாள். தன்னுடைய தோழன் கஷ்டப்படும் போது இவளால் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இங்கே கவினோ கிச்சனுக்கு சென்று 2 கிளாஸுகளில் பாலை எடுத்துக்கொண்டு வந்து ஏதோ ஒரு யோசனையில் அமர்ந்திருந்த வெண்பாவின் கையில் ஒரு கிளாஸை கொடுத்துவிட்டு தானும் ஒரு கிளாஸை எடுத்துக்கொண்டு அவளுக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டான். பின்னர் அவளுடைய முகத்தை பார்த்து, என்னடி என்னவோ யோசிச்சுட்டு இருக்க, என்ன விஷயம் என்று தன் புருவத்தை சுருக்கியபடியே கேட்டான். கேட்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. பிரபாகர் எனக்கு நல்ல ஒரு மேனேஜரா இருந்தாரு. அவரை ஏன் இப்ப ஆராதனா மாத்த நினைக்கிறான்னு தெரியல. நல்லவங்க யாருமே அவளுக்கு பிடிக்காது போல இருக்கு. இந்த ஆராதனாவை நினைச்சாலே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. எனக்காக நிறைய தடவை ஆராதனா கிட்ட பிரபாகர் சண்டை போட்டிருக்காரு. இதுக்கும் மேலேயும் அவர் ஆராதனா இன்சல்ட் பண்றத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அவர் இனிமே அந்த கம்பெனில வேலை பார்க்க வேணாமாமா என்று கூறினாள் வெண்பா. அது அவ்வளவு ஈஸின்னு நினைக்கிறியா? அந்த ஆராதனா பிரபாகரை அவ்வளவு ஈஸியா விட்டுட மாட்டா. அவ இப்ப பிரபாகரை உனக்கு மேனேஜரா இருக்கிற போஸ்ட்ல இருந்துதான் தூக்கி இருக்காளே தவிர கம்பெனில இருந்து தூக்கல. முடிஞ்ச வரைக்கும் அவரை போட்டு புழிஞ்சு எடுத்துக்கிட்டு அவமானப்படுத்திட்டு தான் அவரை வெளியில அனுப்புவா என்று கவின் கூறினான். பிரபாகர் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுமா? அவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது என்று வெண்பா உறுதியாக கூறினாள். இவ்வாறெல்லாம் நடக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்ததுதான். ஆனாலும் ஆராதனாவின் சதித்திட்டத்தால் அவள் தனக்கு கிடைத்த ஒரு நல்ல மேனேஜரை இழக்கப் போகிறோம் என்று நினைத்து மிகவும் வருத்தப்பட்டாள். பிரபாகருக்கும் இது எல்லாமே தெரியும். அவன் எதற்குமே தயாராகத்தான் இருந்தான். அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ரூமில் பிரபாகர் வெண்பாவின் வேலைகளை எல்லாம் ஒரு லிஸ்டாக தயார் செய்து அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் மற்றும் பேப்பர்ஸையும் ஒன்று சேர்த்து ரெடியாக வைத்திருந்தான். வெண்பா கையெழுத்திட்ட கான்ட்ராக்டுகளின் விவரம் அதில் இருந்தன. இதுவரை அவள் முடித்த வேலைகளும் இனி அவள் முடிக்க வேண்டிய வேலைகள் என அனைத்தையும் தனித்தனியாக பிரித்து வைத்திருந்தான். எபிசோட் 198. பிரபாகர், நீங்க கண்டிப்பா எங்களை விட்டு போய்தான் ஆகணுமா? கமலியிடம் இவை அனைத்தையும் பற்றி அவன் தெளிவாக விளக்கிவிட்டு அவள் கையில் அனைத்தையும் ஒப்படைத்தான். அத்துடன் வெண்பாவின் தற்போதைய லெவல், அவள் சைன் பண்ண வேண்டிய கான்ட்ராக்டுகள், அவர்கள் தவிர்க்க வேண்டிய கான்ட்ராக்டுகள் என அனைத்தையும் பற்றி அவன் விலாவரியாக விளக்கிக் கூறினான். அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்த கமலி அவன் கூறுவது அனைத்தையும் கவலையுடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். பிரபாகர் எப்போது வெண்பாவின் வெற்றிக்கான பாதையை திட்டமிட்டு வைத்துவிட்டான். அவர்களுடைய திட்டத்தை பின்பற்றி செயல்பட்டால் 1 மாதத்திற்குள் வெண்பா சூப்பர் மாடலாக மாறிவிடுவாள். அவள் ஆக்ஸ்போர்ட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியில் இருக்கும் மாடல்களுக்கு இணையாக வந்து விடுவாள். அதன் பிறகு கான்ட்ராக்டுகளை தேடி இவள் செல்ல வேண்டியதில்லை. எல்லாமே அவளை தேடி வரும். வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்து விடுவாள். ஆனால் ஆராதனா செய்த காரியம் வெண்பாவின் இந்த அதிர்ஷ்டத்தை தட்டி பறிப்பது போல இருந்தது. கமலி மிகவும் சோகத்துடன் பிரபாகரை பார்த்து கொண்டிருந்தாள். இங்க பாரு கமலி, நான் எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா உன்கிட்ட சொல்லிட்டேன். நான் சொன்னது எல்லாத்தையும் நீ மைண்ட்ல ஏத்திக்கிட்டியா என்று கேட்டான் பிரபாகர். கமலி தன் தலையை உயர்த்தி பிரபாகரை பார்த்தாள். அவனுடைய அந்த கண்களை அவள் பார்த்து கொண்டே இருந்தாள். அந்த கண்கள் கலங்கி கண்ணீர் துளிகள் நட்சத்திரங்கள் போல அழகாக மின்னியது. பிரபாகர், நீங்க கண்டிப்பா எங்களை விட்டு போய்தான் ஆகணுமா என்று சோகத்துடன் கேட்டாள். ஆமா கமலி, வேற வழி இல்ல. நான் இப்போ கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனில வேலை பார்க்கற ஒரு சாதாரண மேனேஜர் தான். ஒரு சிறிய வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என்னால எப்படி அதை கண்டினியூ பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம அந்த யஷ்வந்த் என்ன ரொம்ப மோசமா பேசிட்டான். ஆராதனாவுக்கு நான் மேனேஜரா ஒர்க் பண்றது சுத்தமா பிடிக்கலையாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்னால அங்க தொடர்ந்து வேலை பார்க்க முடியாது. நான் அந்த கம்பெனி விட்டு போகலான்னு முடிவு பண்ணிருக்கேன் என்று பிரபாகர் கூறினான். அவன் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது மனமுடைந்த நிலையில் காணப்பட்டான். ஏனெனில் அவன் ஜெசிகாவை உயிருக்குயிராக காதலித்தான். அவளை இறந்த பிறகு அவன் வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் ஏதோ வாழ வேண்டுமே என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருந்தான். வெகு காலமாக அந்த வாழ்வை வாழ்ந்த பிறகுதான் அவன் வெண்பாவை சந்தித்தான். அவனுக்கு வெண்பாவை மிகவும் பிடிக்கும். அவளுடைய செயல்கள் அவனுக்கு வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற ஊக்கத்தை தந்தது. அவளை பார்க்கும்போது தன்னுடைய சகோதரியை பார்ப்பது போலவே அவனுக்கு தோன்றும். இவ்வளவு திறமையும் தகுதியும் இருக்கும் ஒரு பெண்ணை தான் ஒரு சூப்பர் மாடலாக மாற்றி அவள் உடனே இறுதி வரை பயணிக்க வேண்டும் என்று தன்னுடைய கெரியரை தொடங்கியிருந்தான். இப்போதோ அவனுடைய இந்த கெரியர் வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்கு முன்பாகவே அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் சதிகாரர்கள்.
இனிதான் எதற்காக வாழ வேண்டும் என்று விரக்த நிலையில் இருந்தான் பிரபாகர். இது எல்லாத்தையும் நீங்க வெண்பா கிட்ட சொல்லிட்டீங்களா பிரபாகர் என்று கமலி கேட்டாள். அதற்கு அவன், இன்னும் நான் சொல்லல கமலி, ஆனா புது மேனேஜர் இப்ப வந்துகிட்டு இருக்காரு. நான் எல்லா வேலையும் ஒப்படைச்சுக்கிட்டு உடனே சென்னைக்கு கிளம்பியாகணும். அதோட அவ்வளவுதான், அதோட என்னோட வேலை முடிஞ்சு போச்சு என்று விரக்தியாக கூறினான் பிரபாகர். சோஃபாவில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த குஞ்சங்களை தன் கைகளால் இறுக்கி பிடித்துக் கொண்டு தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள் கமலி. இப்போது ஆராதனா அவள் கண்களுக்கு ஒரு கொள்ளிவாய் பிசாசு போல தோன்றினாள். பிரபாகர், பிளீஸ் நீங்க வெண்பா கூடவே இருங்க என்று கெஞ்சினாள் கமலி. கமலி முதலில் வெண்பாவின் மேனேஜராகத்தான் இருந்தாள். ஆனால் தனக்கும் பிரபாகருக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம் அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. பிரபாகர் மிகவும் திறமையானவன். அவளுடைய கான்ட்ராக்டுகள் அத்தனையும் அவன் மிகவும் திறமையாக கையாண்டான். அவளுடைய எல்லாவித ஈவென்ட் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டுகள், இன்டர்வியூ கால்கள் என அனைத்தையும் அவன் சாமர்த்தியமாக கையாண்டான். அத்துடன் அவனுக்கு பல மொழிகள் தெரியும். அதனால் எந்த நாட்டிற்கும் அவனுடன் துணிந்து செல்லலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவன் அவர்களை பத்திரமாக பார்த்து கொண்டான். மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னவென்றால், அவன் படத்திற்கு மயங்காதவன். இவனை போன்ற நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களின் வழிகாட்டுதல்கள் இருந்தால் வெண்பா நிச்சயமாக நல்ல நிலைக்கு முன்னேறி வந்து விடுவாள். அவள் அனைத்து சவால்களையும் திறமையாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவாள். அதற்கு கண்டிப்பாக பிரபாகர் தேவை என்று நினைத்தாள் கமலி. கமலியின் கேள்வியை கேட்டவுடன் பிரபாகருக்கு சிரிப்பதா இல்லை அழுவதா என்றே தெரியவில்லை. அவன் அமைதியாக வெண்பாவை பத்திரமாக பார்த்துக்கோ என்று மட்டும் கூறினான். பிரபாகர், நீங்க கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு போன உடனே ஆராதனா உங்களை கண்டபடி பேசுவா. அவ உங்களை என்ன வேணா பண்ணலாம் என்று பதட்டத்துடன் கூறினாள் கமலி. நான் எதுக்கும் தயாரா இருக்கேன் கமலி, நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன் என்று பேசிய பிரபாகர் சோஃபாவிலிருந்து எழுந்து நின்று தனது கோட்டையும் லக்கேஜையும் கையில் எடுத்துக்கொண்டான். உன்னால இது சரியா ஹேண்டில் பண்ண முடியலனா இது எல்லாத்தையும் கவின் சார் கிட்ட கொடுத்துடு என்று இறுதியாக கூறினான். கமலி உண்மையில் பிரபாகரை வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்த விரும்பினாள். ஆனால் எந்த உரிமையில் தடுத்து நிறுத்துவாள்? அவளுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அதனால் அவன் கிளம்பியவுடன் அவள் உடனே தன் தோழிக்கு கால் செய்தாள். வெண்பா போனை அட்டன் செய்தவுடன், சொல்லு கமலி என்று கூறினாள். வெண்பா, அது அது பிரபாகர் போயிட்டாரடி. அவர் சென்னைக்கு திரும்பி போறதா சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு என்று பதற்றத்துடன் கூறினாள். வெண்பா இப்போதுதான் தூங்கத் தொடங்கியிருந்தாள். அவள் கண்களை திறக்க கூட முடியவில்லை. தூக்கம் கண்களை சுழற்றி கொண்டு வந்தது. ஆனால் கமலி கூறிய வார்த்தைகளை கேட்டவுடன் தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. வேகமாக எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். அவளுக்கு வந்த தூக்கம் போன இடமே தெரியவில்லை. அவள் உடனே பிரபாகருக்கு கால் செய்தாள். ஆனால் பிரபாகர் அவளுடைய காலை அட்டன் செய்யவில்லை. அவளுக்கு வேறு வழி தெரியாமல் குழம்பி நின்றாள். உடனே வாட்ஸ்அப்பை ஓபன் செய்து அதில் ஒரு வாய்ஸ் மெசேஜை அனுப்பினாள். பிரபாகர், நீங்க சென்னைக்கு போறத நான் தடுக்கல. ஆனா நீங்க அங்க போனதுக்கு அப்புறமா ஆராதனா உங்களை ஏதாவது தப்பா ஒரு வார்த்தை பேசினான்னு நான் கேள்விப்பட்டா கூட அவளை உயிரோடவே விடமாட்டேன். உங்களை ஒரு வார்த்தை தப்பா பேசுறது கூட அவளுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா நீங்க என்னோட ஃப்ரெண்ட் என்று இருந்தது அந்த வாய்ஸ் மெசேஜ். அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டவுடன் பிரபாகரின் இதழ்களில் ஒரு புன்னகை வந்தது. வெண்பாவை போன்ற ஒரு தோழி தனக்கு கிடைத்தது தான் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியமே என்று அவன் நினைத்துக் கொண்டான். ஆனால் அவனுக்குத்தான் அதிர்ஷ்டம் கிடையாது. அவளுடைய மேனேஜராக அவனால் இனி இருக்க முடியாது. அதை நினைத்து வருந்தினான். தன்னுடைய அணைப்பில் தூங்கிக் கொண்டிருந்த வெண்பா எழுந்து உட்கார்ந்திருப்பதை கவினால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவன் மெதுவாக கண்களை விழித்து பார்த்தான். வெண்பா ஏதோ சிந்தித்துக் கொண்டு பரபரப்பாக உட்கார்ந்திருப்பதை பார்த்தவுடன் அவனுக்கு திடுக்கிட்டது. உடனே அவன் எழுந்து அவளுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். என்ன ஆச்சு கண்ணம்மா, ஏதாவது ப்ராப்ளமா? எதுக்கு இந்த நேரத்துல எழுந்து உட்கார்ந்திருக்க? ஏன் டென்ஷனா இருக்க என்று அக்கறையுடன் கேட்க, அதற்கு அவள், கவின், பிரபாகர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு என் மனசுக்கு தோணுது என்று கவலையுடன் கூறினாள் வெண்பா. அவள் கூறியதை கேட்டவுடன் கவின் வெண்பாவின் தோள்களை பிடித்துக்கொண்டு மெதுவாக, அவர் உனக்கு மேனேஜரா இல்லனா என்ன? அவரை உன்னால திரும்பி பார்க்க முடியாம போயிடுமா என்ன என்று ஆறுதல் கூறினான் அவன். ஆனா ஆராதனா சும்மா இருக்க மாட்டா. பிரபாகர் அங்க போனதுக்கு அப்புறம் அவருக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பா அந்த ஆராதனா. அவ ஒரு நாகப்பாம்பு மாதிரி. ஒருத்தவங்க மேல கரம் வச்சா அவங்கள அழிக்காம விடமாட்டா. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்று வெண்பா கூறினாள். நீ ஃபீல் பண்ணாத கண்ணம்மா,
இந்த மேனேஜர் பதவி இல்லனா என்ன, பிரபாகரோட தகுதிக்கும் திறமைக்கும் அவனுக்கு வேற நல்ல வேலை கண்டிப்பா கிடைக்கும். ஏற்கனவே அவன் நிறைய அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்கானே, அப்படி இருக்கிறப்ப எல்லாமே நல்லதாதான் நடக்கும் என்று ஆறுதலாக கூறினான் கவின். ஆனா ஆராதனா அவரை ட்ரீட் பண்ற விதம் எனக்கு பிடிக்கல. ரொம்ப அவமதிக்கிறா. ஏதோ தனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்றா. எனக்கு வெறுப்பா இருக்கு என்று வெண்பா கோபமாக கூறினாள். நீ ஃபீல் பண்ணாத, ஆராதனாவால ஒன்னும் செய்ய முடியாது, பிரபாகர அசைக்க கூட முடியாது என்று கூறிய கவின் அவளை இழுத்து அணைத்து கொண்டான். அவனுடைய வைரம் போன்ற கண்களில் இருந்த செய்தியை வெண்பா புரிந்து கொண்டாள். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்தது. ஆராதனா பிரபாகர் மீது கையை வைக்க துணிந்தால் மிகவும் வருத்தம் அடைவது வெண்பாதான். வெண்பா வருத்தப்படுவதை பார்த்து கொண்டு அவளுடைய கணவனான கவின் சும்மா இருப்பானா என்ன? எதை எப்படி இருந்தாலும் இப்போது பிரபாகர் அவளுடைய மேனேஜர் கிடையாது. இனிமேலும் அவன் அவளுக்கு மேனேஜராக இருக்க போவதில்லை. இப்போது அமேசிங் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சிக்கு பிறகு அவள் புகழின் உச்சத்தில் இருந்தாள். அவளது பாப்புலாரிட்டி அதிகரித்துக் கொண்டே சென்றது. அதனால் அவளுக்கான கான்ட்ராக்ட் குவிய தொடங்கியது. இந்த நிலையில் அவள் ஆராதனாவால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வேறொரு மேனேஜரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அந்த மேனேஜர் தனக்கு விசுவாசமாக இருப்பாரா என்று அவள் யோசிக்க தொடங்கினாள். நிச்சயமாக அது போல நடக்க வாய்ப்பே இல்லை. வருகிற புது மேனேஜர் ஒரு ஆணோ பெண்ணோ கண்டிப்பா ஆராதனாவோட கைத்தடியாதான் இருக்க போகிறார் என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். பிரபாகர் சென்னைக்கு திரும்புவதை தடுக்கும் உரிமை யாருக்கும் இல்லை. அவன் கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தில் தனியாக நுழைந்த போது அவனை சுட்டிக்காட்டி அங்கிருந்த அனைவரும் ஏதோ கிசுகிசுத்துக் கொண்டிருந்தார்கள். அவனுக்கும் ஆராதனாவுக்கும் இடையே நடந்த அந்த போன் கால் கான்வர்சேஷன் இன்னும் ஹாட் டாபிக்காகவே இருந்தது. தனது ஆபீஸ் ரூமில் உட்கார்ந்திருந்த ஆராதனா பிரபாகர் உள்ளே வருவதை பார்த்ததும் தன்னுடைய நாற்காலியை சுழற்றி அவனை பார்த்தாள். அவளது முகத்தில் வெறுப்பு கண்டின்று கொண்டிருந்தது. திமிருக்கும் ஆணவத்திற்கும் குறைவேதுமில்லை. அவள் எழுந்து வந்து பிரபாகரை முறைத்து பார்த்தாள். பின்னர் அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாள். அதன் பிறகும் அவள் ஆத்திரம் குறையவில்லை. அவனிடம், நான் ஏன் உன்னை அரைஞ்சேன்னு யோசிக்கிறியா? அது உனக்கே நல்லா தெரியும். நீ பண்ணின காரியத்தால இந்த கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி எவ்வளவு பெரிய ஆபத்துல சிக்கி இருக்குன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டான். அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அமைதியாக அப்படியே இருந்தான். அவளை திருப்பி அடிக்கவும் இல்லை, அவளிடம் எதிர்த்து பேசவும் இல்லை. அவன் ஆராதனாவை ஒரு மனுஷியாகவே மதிக்கவில்லை. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இன்னொரு பெண்ணுக்கு கெடுதல் செய்ய நினைத்த அவளை கால் தூசிக்கு சமமாக நினைத்தான். கேவலமான பார்வை அவன் கண்களில் தெரிந்தது. அதுவே அவளிடத்தில் ஆணவம் அதிகரித்துக் கொண்டே சென்றது. அவளிடம் பேசுவதில் இனி எந்த பிரயோஜனம் இல்லை என்ற முடிவுக்கு வந்தான் அவன். அவள் மீது அவனுக்கு வெறுப்பும் கோபமும் ஆத்திரமும் அதிகமாக இருந்தது. ஆனால் அவை அனைத்தையும் அவன் தன் மனதிற்குள்ளாகவே அடக்கி வைத்துக் கொண்டான். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்டு உடனே இந்த பிரச்சனையை சரி பண்ணணும். அப்படி இல்லனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்க கூடாது. அதுக்கு நான் பொறுப்பில்ல என்று கொடூரமான குரலில் எச்சரித்தாள் ஆராதனா. என்னது, நான் மன்னிப்பு கேட்கணுமா? என்ன கேட்கணும்? அத நீங்களே சொல்லிடுங்க என்று ஏளனமாக கேட்டான். நம்ம கம்பெனி இப்போ பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீதான்னு ஒத்துக்கணும். அதுவும் இல்லாம நீ தெரியாம இத பண்ணிட்டேன்னு எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கணும். நீ மட்டும் அப்படி மன்னிப்பு கேட்கலன்னு சொன்னா செத்து போன ஜெசிகா ஒரு வயசானவன் கூட தொடர்புல இருந்தானோ அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதுனாலதான் அவ செத்து போயிட்டானோ நான் மீடியா கிட்ட சொல்லிடுவேன் என்று பிளாக்மெயில் செய்தாள். பிரபாகர் அவளை ஒரு அறுப்பு புழுவை போல பார்த்தான். அவனுடைய கண்கள் விரிந்தடைந்தது. கோபத்தில் அவன் ரத்தம் கொதித்தது. அவன் ஆராதனாவின் தோள்களை பிடித்து தன்னுடைய பற்களை கடித்துக் கொண்டு, ஆராதனா, உனக்கு மனசாட்சி இல்லையா? நரம்பில்லாத நாக்க வச்சுக்கிட்டு நீ என்ன வேணா பேசு. ஆனா செத்து போனவங்கள பத்தி இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுற என்று ஆவேசமாக கேட்டான் பிரபாகர். எபிசோட் 199. ஒரு சாதாரண மாடலுக்காக நீ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுத்துடுவியா? உயிரோட இருக்கிறவங்கள பத்தியே நான் கவலைப்பட மாட்டேன், செத்து போனவங்கள பத்தியா கவலைப்பட போற என்று சொல்லிவிட்டு ஆராதனா நக்கலாக சிரித்தாள். பின்னர் அவள் பிரபாகரை பார்த்து, பிரபாகர், நீயும் நானும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நீ என்ன விட்டுட்டு எதுக்காக அந்த வெண்பாவுக்கு ஹெல்ப் பண்ற? இதுதான் நீ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கொடுக்கற மரியாதையா? ஒரு சாதாரண மாடலுக்காக நீ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுத்துருவியா? இது உனக்கே நியாயமா இருக்கா என்று மிகவும் பரிவுடன் பேசுவது போல நடித்தாள்.
வெண்பா ஒன்னும் எனக்கு எதையும் தூக்கி கொடுக்கல, எனக்கு பணத்தையும் வாரி வாரி கொடுக்கல. ஆனாலும் அவ கூட இருக்கிறப்ப எனக்குன்னா ஒரு தைரியமான பொண்ணு கூட இருக்கிற மாதிரி இருக்கு. அவ என்ன ஒரு நல்ல மனுஷனா மதிக்கிறா. அவ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கா. உன்ன மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் பிளாக்மெயில் பண்ணல. அதனால ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற வார்த்தையவே நீ யூஸ் பண்ணாத. அதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கவே எனக்கு பிடிக்கல என்று சொல்லிவிட்டு ஆராதனாவை தன்னுடைய பிடியிலிருந்து விலக்கினான் பிரபாகர். அவன் கூறியதை கேட்டவுடன் ஆராதனாவின் மனமும் வலித்தது. தான் தவறு செய்து விட்டோமோ என்று அவள் ஒரு கணம் யோசித்தாள். அதனால் அவள் பிரபாகரை பார்த்து, பிரபாகர், நான் உன்னை கஷ்டப்படுத்துறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நான் இந்த கம்பெனியோட தலைமை நிர்வாக அதிகாரி. இந்த கம்பெனி முன்னேறணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த போஸ்ட்ல இருந்துகிட்டு நான் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றேன்னு உனக்கு நல்லா தெரியும். அத பத்தியெல்லாம் நீ எப்பயாவது நினைச்சு பாத்திருக்கியா? எப்பாவது நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு நினைச்சிருக்கியா என்று கேட்டாள். வெண்பாவை விட நீ ஒன்னும் பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கல. உன்ன மாதிரி ஒருத்திய சமாளிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? நீயே ஒரு பிரச்சனை, நீ பிரச்சனைய ஃபேஸ் பண்றத பத்தி பேசுறியா என்று பிரபாகர் எதிர்த்து கேட்டான். ஆராதனா அதற்கு எந்த பதிலும் அளிக்காமல் அமைதியாக இருப்பதை பார்த்த பிரபாகர் தொடர்ந்து வாதிட விரும்பவில்லை. ஓகே ஆராதனா, நீ நினைச்ச மாதிரி நான் இந்த கம்பெனில இருந்து விலகிக்கிறேன். என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கத்தான் நான் இப்ப இங்க வந்தேன். ஆனா நீ சொன்ன மாதிரி அந்த ஆடியோவுக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த ஆடியோ உண்மை. நீ நானும் பேசினதை தான் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அதுல நீ குற்றவாளின்னு தெளிவா நீயே சொல்லிருக்க. அதனால நான் அந்த ஆடியோவுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். அதுக்கு சான்ஸே இல்ல என்று தெளிவாக கூறினான். அப்படியா பிரபாகர், அதுதான் உன்னோட முடிவுனா என்னோட முடிவையும் சொல்ற கேளு. ஜெசிகா ஒரு வயசானவர் கூட தப்பா இருந்தா. அந்த விஷயம் உனக்கு தெரிய வந்த உடனே அவ அவமானம் தாங்காம செத்து போயிட்டா அப்படிங்கிற நியூஸ நான் சோசியல் மீடியாவில ஷேர் பண்ண போறேன். அது பொய்யான நியூஸ்னு எனக்கும் உனக்கும் நல்லா தெரியும். ஆனா அத ப்ரூவ் பண்ண உன்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. செத்து போனவ திரும்பி வந்து உண்மை அது இல்லன்னு சொல்ல போறதும் கிடையாது. அதனால நல்லா யோசிச்சு முடிவெடு என்று அவனை மிரட்டும் விதமாக கூறினாள் ஆராதனா. அவள் கூறியதை கேட்டவுடன் பிரபாகருக்கு பயங்கர கோபம் வந்தது. அவளை தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து அறைய வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவன் அதை பல்லை கடித்துக் கொண்டு தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திவிட்டு, ஓகே ஆராதனா, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யறேன் என்று கோபமாக கேட்டான். அப்படி வா வழிக்கு. ஆராதனாவா கொக்கா, என்ன மீறி நீ என்ன செஞ்சிட முடியும் என்று தெனாவட்டாக கூறிய ஆராதனா, நீ உடனே பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி இந்த இன்சிடென்ட்டுக்கோ எனக்கோ எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லணும். அதை விட இந்த ஆடியோவை நீ வேணும்னே எனக்கு எதிரா ப்ரிப்பேர் பண்ணி வெளியிட்டதுன்னு சொல்லணும். சுருக்கமா சொல்லணும்னா இது எல்லாத்துக்கும் முழு காரணமும் நீதான்னு சொல்லணும். எல்லாரும் அதை நம்பணும் என்று கூறினாள் ஆராதனா. பிரபாகர் செய்வதறியாது அவளை முறைத்து பார்த்தான். ஆனால் அவள் அவனை பார்க்காமல் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவன் கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாக தன்னுடைய மானம் மரியாதை அனைத்தையும் இழந்து ஒரு பிச்சைக்காரனை போல வெளியேற வேண்டும் என்று அவள் விரும்புவது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அவள் ஏற்கனவே அந்த மனநிலையில்தான் இருந்தாள். அவன் ஜெசிகா போன பிறகு இந்த உலகில் வாழ விருப்பமின்றி இருக்கிறான். நான் யாருக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அவன் மனதில் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. வெண்பாவை பார்த்த பிறகுதான் அவன் வாழ்வில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டது. அவளுக்காக, அவளுடைய முன்னேற்றத்துக்காகத்தான் வாழ வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் இப்போது அவளிடமிருந்து விலக வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டாள் ஆராதனா. இந்த சமயத்தில் அவன் மீடியா முன்பாக தான் அனைத்து தவறுகளையும் செய்தேன் என்று ஒப்புக்கொண்டால் என்ன, ஒப்புக்கொள்ளாவிட்டால் என்ன, அனைத்துமே ஒன்றுதான் என்று நினைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். அவன் செல்வதற்கு முன்பாக ஆராதனாவை திருப்பி பார்த்து, அதுதான் உன்னோட ஆசைன்னா நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன் என்று கூறிவிட்டு திரும்பி பார்க்காமல் விடுவிடுவென்று வெளியேறினான். இப்போது ஆராதனா தான் ஒரு தலைமை நிர்வாக அதிகாரியாக தன்னோட கௌரவத்தை தக்க வைத்துக் கொண்டதாக நினைத்தாள். ஜெசிகாவின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி விடுவதாக மிரட்டியவுடன் பிரபாகர் தனக்கு அடிபணிந்து விட்டதை நினைத்து அவள் புலகாங்கிதம் அடைந்தாள். அவன் ஜெசிகாவை உயிருக்கு உயிராக காதலித்தான். அவன் ஜெசிகாக்கு எதிராக எந்த ஆபத்தும் ஏற்பட விடமாட்டான். அதனால் தனக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள மாட்டான் என்று ஆராதனா உறுதியாக நம்பினாள். கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தை விட்டு வெளியேறிய பிரபாகர் வேறு எங்கும் செல்லவில்லை. அவன் தனக்கும் ஆராதனாவுக்கும் இடையே நடந்த உரையாடலை பற்றி யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. நேராக ஜெசிகாவின் கல்லறைக்கு சென்றான். அவளுடைய கல்லறையிலேயே தன் தலையை வைத்து படுத்து கொண்டான். ஜெசிகா, என்ன மட்டும் நீ ஏன் இப்படி நீ தனியா விட்டுட்டு போயிட்ட? என்னையும் உன் கூடவே அழைச்சிட்டு போயிருக்கான் இல்லையா?
என்று கண்ணீருடன் கேட்டான். ஆனால் அவனுக்கு ஆறுதல் சொல்லத்தான் யாருமே இல்லையே. அவன் தன்னுடைய நிலையை நினைத்து வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டிருந்தான். பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை, காதல் ஒரு முறை, வாழ்க்கை ஒரு முறை. ஆனால் உன்மேல் கொண்ட அன்பு நான் உயிரோடு இருக்கும் வரையிலும் உண்டு என்று சொன்ன அவன் உள்ளம், உனக்கு கெட்ட பேர் வர நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் என்று கண்ணீர் மல்க கூறினான். இப்போது லண்டனில் இரவு ஆகியிருக்கிறது. வெண்பாவால் பிரபாகரை காண்டாக்ட் செய்ய முடியவில்லை. அது அவளுக்கு மேலும் கவலையாக இருந்தது. அவள் நினைத்தால் சுப்புவை வைத்து கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தை ஒரு கலக்கு கலக்கிவிட முடியும். ஆனால் தற்சமயம் அவ்வாறு செய்வது உசித்தமாக இருக்காது என்று அவள் நினைத்தாள். அவள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் அது கவினுக்கும் தனக்கும் இடையில் இருக்கும் உறவை வெளிப்படுத்திவிடுமோ என்று அவள் பயந்தாள். பிரபாகர் இல்லாததால் கமலி வெண்பாவின் அனைத்து வேலைகளிலும் கையாள வேண்டியிருந்தது. அவள் மிகவும் பிஸியாக இருந்தாள். ஆனால் குறிப்பிட்ட சில பேப்பர்ஸ் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு அதிக நேரம் எடுத்தது. குறிப்பாக அது ஆங்கிலத்தில், அதுவும் டெக்னிக்கலாக இருந்தது. அந்த ஆங்கில சொற்களை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் வெண்பாவை கூப்பிட்டாள். வெண்பா அந்த லேப்டாப்பை வாங்கி அந்த வேலையை கூர்ந்து கவனித்தாள். அவளுக்கும் மிக நுணுக்கமான வார்த்தைகளுக்கும் அர்த்தம் புரியவில்லை. இங்க பாரு வெண்பா, இதெல்லாம் கொஞ்சம் டஃபா இருக்கு. எனக்கு இதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா இதுக்காக நான் 2-3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் என்று அழுத்து கொண்டாள் கமலி. இப்போது கவினும் அவர்களுடன் தான் இருந்தான். அவன் தன்னுடைய அலுவலக வேலைகளை முடித்துவிட்டு ஸ்டடி ரூமிலிருந்து வெளியே வந்தான். அவன் மிகுந்த சோர்வுடன் இருப்பது தெளிவாக தெரிந்தது. வெளியே வந்தவுடன் கமலியையும் வெண்பாவும் சற்று பதட்டமாக இருப்பதை பார்த்த அவன் அவர்களிடமிருந்து லேப்டாப்பை கையில் வாங்கினான். அவன் மிகவும் சோர்வாக இருப்பதை பார்த்த கமலி, அவன் இப்போது இந்த வேலை எதையும் பார்க்க மாட்டான் என்றுதான் நினைத்தாள். இந்த எண்ணம் அவள் கவலையை இன்னும் கொஞ்சம் அதிகரித்தது. வெண்பாவின் மெயிலில் குவிந்திருந்த வேலைகள் அனைத்தையும் பார்த்த அவன் அனைத்து வேலைகளையும் தனித்தனியாக பிரித்து எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று ஒரு பெரிய லிஸ்டையே போட்டான். அமேசிங் ஃபேஷன் ஷோவில் வெண்பாவின் பெர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருந்ததால் அவள் இன்னும் சிறிது காலம் லண்டனில் தங்கியிருக்க வேண்டியிருந்தது. மிகப்பெரிய பிராண்டுகளின் விளம்பரங்களில் நடிக்க அவளுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தது. மாமா, நான் ஒரு 2 days ஆவது சென்னைக்கு போயிட்டு திரும்பி வரணும்னு ஆசைப்படுறேன் என்று வெண்பா கவினிடம் கேட்டாள். அவள் பிரபாகரை எண்ணி மிகவும் கவலைப்படுவதை கவின் புரிந்து கொண்டான். பிரபாகர் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் வரை அவள் மனம் அமைதி அடையாது. தன்னுடைய வேலைகளிலும் அவளால் கவனம் செலுத்த முடியாது. அதனால் கவின் உடனே தலையை அசைத்து, ஓகே வெண்பா, நான் உன்னோட வேலை எல்லாத்தையும் 2 daysக்கு போஸ்ட்போன் பண்ணிடுறேன். நீ 2 நாள் சென்னைக்கு போயிட்டு வந்துடு. நான் டிக்கெட் ஏற்பாடு பண்றேன் என்று கூறினான். வெண்பா மெதுவாக தலையசைத்தாள். தன்னுடைய உணர்வுகளுக்கு தன்னுடைய கணவன் மதிப்பளிப்பதை நினைத்து அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சூழல் எப்படி இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய கணவன் தனக்கு ஆதரவாக தன் அருகிலேயே இருப்பது அவளுக்கு கௌரவம் தந்தது. அதே சமயம் ஆராதனாவால் அனுப்பப்பட்ட புதிய மேனேஜர் கமலிக்கு கால் செய்தாள். அது ஒரு பெண் மேனேஜர். கமலி தயக்கத்துடன் போனை அட்டன் செய்தாள். போனை அட்டன் செய்தவுடன் அந்த மேனேஜர் காச் மூச் என்று கத்தத் தொடங்கினாள். நீ எல்லாம் ஒரு அசிஸ்டண்டா? கம்பெனி ஏற்பாடு பண்ணிருக்கல ஹோட்டல்ல தங்காம உங்க இஷ்டத்துக்கு எங்கேயாவது போய் தங்கிப்பீங்களா? நீங்க ஏன் இந்த ஹோட்டல்ல தங்கல? இப்ப எங்க இருக்கீங்க? உடனே சொல்லுங்க என்று கத்தினாள். இப்ப மணி என்ன தெரியுமா? மிட்நைட் 12 மணி ஆகுது. இது வரைக்கும் நீங்க ஹோட்டலுக்கு வராம எங்க ஊரை சுத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்று திட்டினாள். அவள் நேராக வந்து கமலியும் வெண்பாவையும் தங்குவதற்காக கம்பெனி ஏற்பாடு செய்து வைத்த ஹோட்டலுக்கு வந்தாள். ஹோட்டலில் அவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்தாள். அவள் ஹோட்டலில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்துவிட்டுதான் கமலிக்கு போன் செய்து இது போல கத்திக் கொண்டிருந்தாள். கமலி பதிலளிக்க வேண்டும் என்றுதான் நினைத்தாள். ஆனால் திடீரென்று மிரட்டி கேட்பதால் அவளுக்கு வாயிலிருந்து எந்த வார்த்தைகளும் வெளிவரவில்லை. அவள் வெறுமனே வெண்பாவை வெறுத்து பார்த்து கொண்டிருந்தாள். ஏய், நீ என்ன ஊமையா? நான் பாட்டுக்கிட்டு ஏட்டுட்டு இருக்கேன். வாயை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. பதில் சொல்லு முதல்ல என்று அதிகாரமாக கேட்டாள் அந்த மேனேஜர். கமலி வெகு நேரமாக அமைதியாக இருப்பதை பார்த்த வெண்பா அவள் கையில் இருந்த போனை வாங்கிக் கொண்டாள். பின்னர் அவள் பேசத் தொடங்கினாள். உங்களுக்கு மரியாதையா பேச தெரியாதா? எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள் வெண்பா. அந்த மேனேஜர் வெண்பாவின் குரலை கேட்டதும் வெலவெலுத்து போனாள். சாரி, நான் கமலின்னு நினைச்சிட்டு பேசிட்டேன் என்று கூறினாள். யாரா இருந்தா என்ன, முதல்ல மரியாதை கொடுத்து பேச கத்துக்கோங்க. என்ன பேசினா என்ன, என்னோட அசிஸ்டன்ட் பேசினா என்ன, 2 பேருமே ஒண்ணுதான். முதல்ல எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க. ஆராதனா மாதிரியே நீங்களும் நடந்துக்காதீங்க
என்றாள் வெண்பா. சாரி வெண்பா, ஹோட்டல் வந்து பார்த்தேன். நீங்க 2 பேருமே இல்லாததால கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அதான் நான் கொஞ்சம் கத்தி பேசிட்டேன் என்று கூறினாள். அதற்கு வெண்பாவோ, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க போய் ஆராதனா கிட்ட சொல்லுங்க. இது நாள் வரைக்கும் பிரபாகர் என்னோட மேனேஜரா இருந்தாரு. அவரை அதுல இருந்து தூக்கிட்டீங்க. அவ்வளவு திறமையான மனுஷனை வேலையில இருந்து நீக்கிட்டீங்க. அவரோட அந்த திறமைக்கு யாராலும் ஈடு கொடுக்க முடியாது. அந்த இடத்தையும் யாராலையும் பிடிக்க முடியாது. இதுக்கு அப்புறம் எனக்கு மேனேஜரா வர யார அப்பாயிண்ட் பண்ணாலும் அவங்க என்னோட குப்பைக்கு சமம் என்று கூறிவிட்டு அந்த மேனேஜரின் பதிலை எதிர்பாராமல் போனை கட் செய்தாள் வெண்பா. அன்று இரவு அவர்கள் மூவரும் லண்டனில் இருந்து சென்னை செல்லும் விமானத்திற்கு கிளம்ப தயாரானார்கள். அமேசிங் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் வெண்பா புகழ் பெற்றதால் அவள் இன்னும் கவனத்துடன் இருக்க வேண்டியிருந்தது. அவர்களது கார் எஸ்டேட்டில் இருந்து வேகமாக வெளியேறியது. வெளியில் நீண்ட நேரம் காத்திருந்த அந்த ஸ்டூடியோ ரிப்போர்ட்டரால் ஒரு போட்டோவை கூட எடுக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த காரின் பின்பக்கத்தை கூட அவனால் போட்டோ எடுக்க முடியவில்லை. கார் மின்னல் வேகத்தில் பறந்தது. எபிசோட் 200. நீ அவமானப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அவர்களை துரத்தி கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் பிடிக்க நினைத்தான். ஆனால் அதற்கும் வாய்ப்பு கிடைக்காமல் போனது. அந்த ரிப்போர்ட்டர் வேகமாக வந்து பிடிப்பதற்குள் அவர்கள் மூவரும் விமானத்தில் ஏறிவிட்டார்கள். விமானத்தில் ஏறிய பிறகுதான் சில நாட்களுக்கு முன்பு அவள் ஒரு ஆண் மாடலுடன் உல்லாசமாக இருப்பது போன்ற போட்டோ பற்றியும் அதற்காக அவளை மோசமாக வர்ணனை செய்து வெளிவந்த கட்டுரையும் அவளுக்கு தெரிய வந்தது. அத்துடன் ஆராதனாவும் பிரபாகரும் பேசிய ஆடியோ தேடல் தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கும் விஷயமும் அதற்காக கவின் லட்சக்கணக்கில் பணத்தை வாரி இறைத்த விஷயமும் அவளுக்கு தெரிய வந்தது. அவள் கவினை திரும்பி பார்த்து, ஏன் மாமா இப்படி செஞ்ச என்று கேட்டாள். நீ அவமானப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது என்று கவின் கொஞ்சம் கோபமாக கூறினான். பின்னர் அவளை இழுத்து அப்படியே அணைத்துக் கொண்டான். அதன் பிறகு வெண்பா எதுவும் பேசவில்லை. தன்னுடைய விரல்களால் அவளுடைய விரல்களை கோர்த்து கொண்டாள். அவனுடைய கையை பிடித்து மென்மையாக ஒரு முத்தம் கொடுத்தாள். ஏறக்குறைய 9 மணி நேர பயணத்திற்கு பிறகு வெண்பாவும் கமலியும் ஏர்போர்ட்டில் இருந்து கவனமாக வெளியேறினர். அவர்கள் வெளியில் வந்த பிறகு எதிர்ச்சியாக அங்கிருந்த ஒரு பெரிய திரையை கண்டனர் மூவரும். அதில் கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தை சேர்ந்த பிரபாகர் ஒரு பிரஸ் மீட்டை ஏற்பாடு செய்திருக்கும் விஷயம் ஓடிக்கொண்டிருந்தது. ஆராதனா பிரபாகர் மீது பழி சுமத்த விரும்புகிறாள் என்பது வெண்பாவிற்கு உறுதியாக தெரிந்தது. இது போல நடத்தப்பட்டால் பிரபாகருக்கு அது எந்த அளவு வலியை ஏற்படுத்தும் என்பதை வெண்பா புரிந்து கொண்டாள். ஆனால் இப்போது வெண்பா சென்னைக்கு திரும்பிவிட்டாள். இனியும் ஆராதனாவால் தன் நண்பனை சித்திரவதை செய்வதை பொறுத்து கொள்ள முடியாது. இப்போது பிரஸ் மீட்டில் பிரபாகர் தான் தவறான ஒரு ஆடியோவை வெளியிட்டதாக ஒப்புக்கொண்டால் அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். வெண்பா குற்றமற்றவள் என்ற நிலை மாறி அவள் மீது அவதூறு பேசத் தொடங்குவார்கள் மக்கள். அவளுக்கு பல ஆண்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் அந்த விஷயம் அனைத்தும் தெரிய வந்த பிரபாகர் அதை மறைக்க முயற்சித்தான் என்றும் பேசுவார்கள். அத்துடன் பிரபாகர் பொய் சொல்லி இருக்கிறான் என்று அவர்கள் அவனை கரித்து கொட்டுவார்கள். அதாவது வெண்பாவின் பர்சனல் லைஃப் பிரச்சனை நிறைந்தது என்றும் அவளுக்கு பல ஆண்களுடன் தொடர்பு இருக்கும் விஷயம் உண்மைதான் என்றும் அதை பிரபாகர் தான் மறைக்க முயற்சித்தான் என்றும் மக்கள் நினைத்துக் கொள்வார்கள். இது எல்லாவற்றையும் யோசித்து பார்த்த பிரபாகர் இப்போது தான் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையை சிக்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டான். அவன் தனக்கு எந்த அவப்பேர் ஏற்பட்டாலும் அதை பொறுத்து கொள்வான். இறந்து போன தன் காதலிக்கு ஒரு அவப்பேர் ஏற்படுவதை அவன் விரும்பவில்லை. அதுபோலவே உயிரோடு இருக்கும் தன் தோழிக்கும் அவப்பேர் ஏற்படுவதை அவன் விரும்பவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் குடும்பி போய் தத்தளித்துக் கொண்டிருந்தான். சென்னைக்கு திரும்பிய வெண்பா தனக்கு உதவி செய்யக்கூடிய தனது நண்பர்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டாள். ஆராதனாவை எதிர்த்து நிற்பதை நினைத்து அவள் கொஞ்சம் கூட பயப்படவில்லை. பிரபாகருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக் கூடாது. அவன் மனம் பாதிப்படையக்கூடாது. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டாள். கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்திற்கு செல்லும் வழியில், வெண்பா, நீ பிரபாகரை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறன்னு நினைக்கிற. அவர் ஒரு திறமையான மேனேஜர். அவருக்கு இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லா தெரியும். என்னதான் ஆராதனா அவரை பயம்புறுத்தினாலும் அவளோட பிளாக்மெயிலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய நபர் அவர் கிடையாது. அவர் இந்த விஷயத்த ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணுவாரு. நீ அவரை நினைச்சு டென்ஷன் ஆகாத. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு என்று கமலி வெண்பாவை ஆறுதல் படுத்தினாள். வெண்பா, நீ இப்போ கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனிக்கு போய் என்ன பண்ண போற? அந்த ஆராதனாவை பார்த்து அவகிட்ட ஏதாவது பேசி அவளை மாத்திலான்னு நினைச்சியா என்று
கமலி தன் மனதில் இருந்த சந்தேகத்தை கேட்டாள். அட, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கமலி. ஆராதனாவை பாக்குறதுக்காக அங்க போல. நான் கால் பண்ணா என்னோட கால பிரபாகர் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு. நான் அங்க போய் வெயிட் பண்ணா கண்டிப்பா பிரஸ் மீட்டுக்கு பிரபாகர் வருவாரு. அவரை பாக்கலாம்ல, அதான் அங்க போறேன் என்று கூறினாள் வெண்பா. வெண்பா கால் செய்தால் மட்டுமல்ல, யார் கால் பண்ணாலும் பிரபாகர் போனை எடுத்து பேச மறுத்துவிட்டான். அவன் கோல்டன் லைட் என்டர்டைன்மெண்டில் பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு செய்திருந்தான். அதனால் குறித்த நேரத்திற்கு முன்பாகவே அங்கு வந்து விடுவான். அவனை சந்தித்து பேசலாம் என்று வெண்பா நம்பிக்கையுடன் அங்கு சென்றாள். அங்கு செல்லும் வழியில் திடீரென வெண்பாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. கமலியை பார்த்து, கொஞ்சம் வெயிட் பண்ணு கமலி, பிரபாகர் லவ் பண்ண பொண்ணோட கல்லறை எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். உடனே கமலி சுப்புவிடம் அந்த கல்லறைக்கு செல்லும் வழியை சொல்லி அங்கே செல்லுமாறு கூறினான். ஆம், அந்த காரை ஓட்டிக் கொண்டிருந்தது வேறு யாரும் அல்ல, சுப்புதான். அவர்கள் மூவரும் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியவுடன் கவின் வேறு ஒரு காரில் ஏறி ஆபீஸுக்கு சென்று விட்டான். அவன் செல்வதற்கு முன்பு வெண்பாவும் கமலிக்கும் டிரைவராக இருந்து அவர்கள் செல்ல விரும்பும் இடங்களுக்கு அழைத்து செல்லுமாறு சுப்புவிடம் அறிவுறுத்தியிருந்தான். ஏர்போர்ட்டில் சுப்புவை பார்த்ததும் கமலிக்கு என்னவோ போல இருந்தது. ஏனென்றால் அவள் ஏற்கனவே ஒரு முறை அவனிடம் நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாள். இப்போது அதை நினைத்தாலும் அவளுக்கு சங்கோஜமாக இருந்தது. அவள் அவ்வாறு சொன்னதற்கான காரணத்தை சுப்பு புரிந்து கொள்ளவில்லை. அவன் கேஷுவலாக இருந்தான். ஆனால் கமலியின் இதயம் படபடக்க ஆரம்பித்தது. வெறிச்சோடிய என் மனதில் தென்றலாய் நீ வீச, இமைக்க மறந்த என் கண்கள் உன் நிழலை கூட ரசிக்குதடா. உன் உதட்டோரம் 1000 வார்த்தைகள். உன் முகத்தை பார்த்து தயங்கி நிற்க மெல்லிய ஒரு புன்னகையோடு என்னை கடந்து சென்றாயே. காதலி சொல்ல நான் வந்தேன், உன்னை கண்டு காதலி மறந்து விட்டேனடா என்று ரீங்காரமிட்டது கமலியின் உள்ளத்தில். இப்போது வரை சுப்பு அவளுடைய வருங்கால கணவன் என்ற பொய்யான நாடகத்திலிருந்து அவள் வெளிவந்த பாடில்லை. அவர்கள் இருவருடனும் சேர்ந்து அவனும் காரில் சென்று கொண்டிருப்பதால் அவளுடைய இதயம் இன்னும் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அது மார்கழி மாதம் என்பதால் பனியும் அதிகமாக இருந்தது. வெண்பா தன்னுடைய முழங்கால் வரை ஒரு ஸ்வெட்டர் போட்டு போர்த்தி கொண்டிருந்தாள். கல்லறையை வந்தடைந்தவுடன் அவள் எதிர்பார்த்தது போலவே ஜெசிகாவின் கல்லறைக்கு முன்னால் பிரபாகர் நின்று கொண்டிருந்தான். அந்த இடத்திற்கு வெண்பா வருவாள் என்று பிரபாகர் ஒரு துளி கூட எதிர்பார்க்கவில்லை. அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் வெண்பாவை பார்த்து, வெண்பா, நீ எப்போ இங்க வந்த? உனக்கு லண்டன்ல நிறைய வேலை இருக்கு, அதை விட்டுட்டு இங்க என்ன பண்ற என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். எனக்கு அவ்வளவு வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு என்ன தனியா விட்டுட்டு இங்க வந்தீங்க என்று கேட்டுவிட்டு வெண்பா பிரபாகரை முறைத்து பார்த்தாள். வெள்ளை ரோஜாக்கள் அடங்கிய பூங்கொத்தை ஜெசிகாவின் கல்லறையின் மீது வைத்தாள். கல்லறையில் வரையப்பட்டிருந்த இளம் பெண்ணின் புகைப்படத்தை பார்த்த வெண்பா தன்னை அறியாமலேயே மரியாதை செலுத்தும் விதமாக தன் கைகளை கட்டிக்கொண்டாள். இன்னைக்கு மதியம் என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்று கேட்டான் பிரபாகர். ஆமா என்பது போல் வெண்பா தலையை அசைத்தாள். பின்னர் அவள் பிரபாகரை பார்த்து, ஒரு விஷயத்துக்கு ஈஸியா நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கிறப்போ நாம எதுக்காக கஷ்டமான வழிய சூஸ் பண்ணணும் அப்படின்னு கவின் அடிக்கடி என்கிட்ட கேப்பாரு. இப்ப அதே கேள்விய நான் உங்ககிட்ட கேக்குறேன். அந்த சிச்சுவேஷன்ல கவின் எப்படி ஃபீல் பண்ணிருப்பாருன்னு இப்போ எனக்கு புரியுது. அதே சூழ்நிலையில தான் இப்போ நான் இருக்கேன் என்றாள் வெண்பா. இந்த பிரச்சனையில நீ சிக்கிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் வந்தியா இல்ல என்று இழுத்தான் பிரபாகர். பிரபாகர், நான் உங்களுக்காக தான் வந்தேன். நீங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறப்போ என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நான் அனுபவிச்ச அதே வலியும் வேதனையும் என்னோட ஃப்ரெண்டும் அனுபவிக்கிறத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை என் ஃப்ரெண்டுக்கு வரத நான் விரும்பல என்று கூறினாள் வெண்பா. வெண்பா, நான் இப்போ விரக்தியோட உச்சத்துல இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா யாருக்கும் வரக்கூடாது. செத்து போயிடலாம் போல இருக்கு என்று கூறிய பிரபாகர் கீழே குனிந்து கல்லறையை பார்த்து அதிலிருந்து ஜெசிகாவின் புகைப்படத்தை தடவி கொடுத்தான். தன்னுடைய காதலி இறந்து பல ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் அவனுடைய இதயத்தில் ஏற்பட்ட வலியை அவனால் முழுமையாக போக்க முடியவில்லை. அவள் சென்ற இடத்திற்கே தானும் சென்று விடலாம் என்ற எண்ணம் அவனை முழுமையாக ஆட்கொள்ள ஆரம்பித்தது. கண்கள் கலங்கி கண்ணீர் துளிகள் சிந்தின. நானும் அனுபவிச்சிருக்கேன் பிரபாகர். நான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த சந்தோஷமான வாழ்க்கை மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். 3 மாசத்துக்கு முன்னாடி என்னோட கல்யாணம் நடக்கிறதுக்கு முதல் நாள் இரவு நான் கல்யாணம் பண்ணிக்க போற சபரி வேற ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா உல்லாசமா இருக்கிறத என் 2 கண்ணால நான் பார்த்தேன்.
அந்த நிமிஷமே நான் செத்துட்டேன். நீங்க இப்போ இருக்கிற இதே நிலைமையில தான் நானும் அன்னைக்கு இருந்தேன். அப்பவே என்னோட உயிர் இந்த உடலை விட்டு போயிடக்கூடாதா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அடுத்த நாள் காலையில தான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நான் கவினை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் நான் கவினை மீட் பண்ணாம இருந்திருந்தா கூட தப்பான முடிவை எடுத்திருக்க மாட்டேன். இந்த உலகத்துல நம்மள படைச்ச கடவுளுக்கு நம்மளோட உயிரை எப்ப எடுக்கணும்னு தெரியும். அது வரைக்கும் நாம வாழ்ந்தாகணும். காதலுக்காக உயிரை விடுற அளவுக்கு முட்டாள்தனமான முடிவை நான் எடுக்கவே கூடாது. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க பிரபாகர், நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்மள விட்டுட்டு போயிட்டா நாமளும் போகணும்னு இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும். எனக்கு மாறிடுச்சு, உங்களுக்கும் கண்டிப்பா மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப நான் கவின் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னை ஏன் இந்த உலகத்துல படிச்சேன்னு கடவுள்கிட்ட கேட்ட அந்த அன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் அழுதுகிட்டு இருந்தேன். கடவுள்கிட்ட சண்டை போட்டேன். ஆனா கவினை எனக்கு கொடுத்ததுக்காக இப்போ ஒவ்வொரு நாளும் நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன். அந்த சபரி செஞ்ச துரோகத்தால எனக்கு கவின் கிடைச்சான். இப்ப நான் அவர் கூட நேர்மையா வாழ்ந்துட்டு இருக்கேன். என் மனசு ஃபுல்லா இப்ப கவின் தான் இருக்காரு. என்னோட அன்பு மொத்தமா அவருக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ என் மனசுல ஒரு துளி கூட சபரிக்கு இடம் இல்ல. ஆனா நான் சபரியை எந்த அளவுக்கு உயிருக்குயிரா நேசிச்சிருக்கேன் தெரியுமா? அவன் அப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. இப்ப நீ பாக்குற வெண்பா வேற, அப்போ இருந்த வெண்பா வேற. ரொம்ப வெகுளித்தனமா அவன் ஏமாத்தி என்னை யூஸ் பண்ணிக்கிட்டது கூட தெரியாம அவன் பின்னாடியே நாய் மாதிரி சுத்தி வந்த. ஆனா யூஸ் ஆனதும் தூக்கி எறிஞ்சுக்கிட்டு போயிட்டான். அப்பவே நான் செத்து போயிருந்தேன்னா எனக்கு கவின் மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்க மாட்டாரு. எதிரிகளை பழி வாங்கி தைரியமா எல்லாரையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற வெண்பா இப்போ உங்க முன்னாடி நின்னு இருக்க மாட்டா. இவ்வாறாக வெண்பா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அசம்பாவிதங்களையும் திருப்பங்களையும் பிரபாகரிடம் மனம் விட்டு சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் கூறியதை கேட்டவுடன் பிரபாகர் திகைத்து போனான். அவன் வெண்பாவை பார்த்து, அவ்வளோ உயிருக்குயிரா நேசிச்சேன்னு சொல்றிய வெண்பா, உனக்கு இப்ப வரைக்கும் அந்த வலி இல்லையா? உன்னால எப்படி கவின் கூட நிம்மதியா வாழ முடியுது என்று தன் மனதில் எழுந்த சந்தேகத்தை மறைக்காமல் கேட்டான். அதற்கு அவள் சிரித்துக்கொண்டே, நமக்கு ஒரு கெட்டது நடக்குதுன்னா அதை விட பல மடங்கு நல்லது கடவுள் நமக்கு கொடுக்க தயாரா இருக்காருன்னு அர்த்தம். தவற விட்ட ஒரு விஷயத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்ப இருக்கிற வாழ்க்கையும் நமக்கு நரகமாயிடும். ரொம்பவே வலி இருந்துச்சு. அந்த மன வலிக்கு ஒரே மருந்து மறதி ஒண்ணுதான். அத கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ட்ரை பண்ண, முழுசா மறந்துட்டேன். அப்பப்போ ஞாபகம் வரும்போது வலிக்கும். இருந்தாலும் அதிலிருந்து வெளியில வரதான் ட்ரை பண்ணுவேனே தவிர அதுக்குள்ளேயே மூழ்க மாட்டேன். உங்களுக்கும் அதே அட்வைஸ் தான் பண்ணுனேன். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்க ட்ரை பண்ணுங்க. அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா சாகர வரைக்கும் அந்த வலி நம்மளை விட்டு போகவே போகாது. லைஃப்ல அடுத்த கட்ட நோக்கியும் போக முடியாது என்று கூறிய வெண்பா தனது ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு விசிட்டிங் கார்டை வெளியே எடுத்து, இதை பிடிங்க, உங்களுக்கு இது தேவையில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இப்போ உங்க லைஃப் நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு தோழியா நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு அவன் கையில் அதை ஒப்படைத்தாள். பின்னர் அவள் அவனை பார்த்து, இன்னைக்கு மதியம் நடக்கிற பிரஸ் மீட்ல நீங்க என்ன முடிவு செஞ்சாலும் எனக்கு அதுல முழு சந்தோஷம்தான். நான் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன். நான் உங்களை என் பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறேன். அதே மாதிரி ஆராதனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் அவளோட அகங்காரத்தையும் ஆணவத்தையும் என்னால அடக்க முடியும். அவளை நினைச்சோ என்ன நினைச்சோ நீங்க பயப்பட வேணாம் என்று கூறிய வெண்பா அவளிடம் விடைபெற்று கல்லறையை விட்டு வெளியேறினாள்.